மியூசிக் தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் மியூசிக்னு மியூசிஷியனாக போனாங்கனாலே ரொம்ப வந்து இந்த ட்ரிங்க்ஸ் அதாவது எழுதி அப்படியே அவங்க ஆர்கெஸ்ட்ரா கொடுக்குறாங்க. அவர்ஸ் கணக்கில் இருப்பாராம். லைஃப் எதுவுமே தான் இல்லாம மியூசிக் மியூசிக் அவ்வளோ ஸ்டேஜிங் பண்ணுவாங்க சவுண்டு. அப்போ கூட அவங்க காலையில் கர்நாடிக் வெஸ்ட் எல்லாம் மிக்ஸ் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவர் mix வந்து பண்றவங்களே அவ்வளோ வந்து ஆச்சரியமாக ஆச்சரியமா பார்க்குறாரு. சிம்பனி வந்து ஆர்கெஸ்ட்ரேட் பண்றேன், நீங்க வந்து உட்காருங்க. த்ரூஅவுட் தி ஹோல் ஜர்னி ஹஸ் பீன் லேர்னிங். So welcome to Cinema Kanis Interval Murku, and today we have two hosts with me. ரெண்டு பேரை guest host speakers பண்றீங்க. or எப்படி வேணால் சொல்லலாம். So this is Yuvan Das and this is Mukul. ஆல்ரெடி ஒரு பாட்காஸ்ட்டில் வந்திருக்கீங்க Mukul, you are already a star. ஐயோ சும்மா இருங்க நீங்க. So to begin with, இந்த podcast is going to be about இசை ஞானி இளையராஜா. ஸோ இந்த பாட்காஸ்ட்டில் எல்லா பற்றி பேசலாம். இப்போ ரொம்ப பேஷ் பண்ணுறாங்க இல்லையா, சோஷியல் மீடியாவில் ஆகட்டும் எல்லாத்துலேயுமே வந்து இளையராஜா வந்து ஒரு ஹெட் வெயிட்டான ஆள், எதாத்தாலும் இது பண்ணுறாரு. இப்போ ரீசெண்டாக ஜிபி கூட 5 கோடி கேட்டிருக்காரு. இதெல்லாம் வந்து ரொம்ப ட்ரிகர் ஆகி அஜித் ஃபேன்ஸ்லேருந்து எல்லோரும் போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் நம்ம சும்மா அபவுட் இளையராஜா நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு பாட்காஸ்ட்டாக பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த பாட்காஸ்ட். ஓகே, ஸோ எனக்கு இளையராஜா எப்படி அப்படின்னு பார்த்தா, சின்ன வயசில் வந்து நைட்டில் வந்து இந்த செகண்ட் ஷோ பார்த்துட்டு வரும்போது மேக்ஸிமம் எஃப்எம்மில் வந்து இளையராஜா பாட்டு போடுவாங்க. அதுவும் ஸ்பெசிஃபிக்காக வந்து நிலாவேவா பாட்டு போடுவாங்க. ஸோ என்னோடய மசில் மெமரி மாதிரி எப்போவுமே மௌனராகமோட அந்த ஆல்பம் வந்து அது எல்லா லைன்ஸுமே ஞாபகம் இருக்கும். ஏன்னா மேக்ஸிமம் அந்த 1:30 2 o'clock எஃப்எம்மில் வந்து அப்போ அந்த பாட்டு ரொம்ப ஃபேமஸாக போடுவாங்க. அது கரெக்டாக எவ்ரி தேர்ஸ்டே ஒரு எவ்ரி ஃப்ரைடே நான் கரெக்டாக அந்த படத்துக்கு போகும்போது கரெக்டாக ரொட்டீன் ஆயிடும். ரொட்டீன் ஆயிரும். ப்ளஸ் அதே பாட்டு தான் கேட்பாங்க, அதே செட் ஆஃப் ஆடியன்ஸ் மாதிரி தான் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதனால எனக்கு எஃப்எம்மோட பிளேலிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா வீக்லி அதே பாட்டை தான் ரிப்பீட் பண்ணுவாங்க. 2 வீக்ஸுக்கு ஒரு ஷெடியூல் போட்டுருவாங்க. அதே தான் 2 வீக்ஸ் ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட். ஆனால் நான் சொல்லிட்டா, எஃப்எம் பிளேலிஸ்ட் ஆகட்டும் நாம பண்ணுற பிளேலிஸ்ட் ஆகட்டும், ஆனால் பஸ்ஸில் போகும்போது ஒன்று ஓடும் பார்த்தீங்களா, தட் இஸ் ஓஜி பிளேலிஸ்ட். அது அவங்க பிளேலிஸ்ட் பண்ணாங்களா இல்லை அதுவாக சேஞ்சாக சொல்லவே முடியாது. அந்த பஸ்ஸில் போனால் அந்த தவளா மட்டும்தான் நல்லா கேட்கும். அந்த பாட்டு கொஞ்சம் தான் கேட்கும். அப்போது கொஞ்சம் தூரம் போனால் அந்த பாட்டிலேயே போகிற மாதிரி இருக்கும். அது சத்தியமாக இன்னைக்கு வரைக்கும் நான் எக்ஸ்பிளைனே பண்ண முடியல அது எப்படி என்ன. ஏன்னா நாம் என்னென்னமோ ஹெட்ஃபோன்ஸ் எல்லாம் போட்டு அது என்னடா பெரிய பஸ் போயிருக்கீங்களா. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கும், அதுக்கு வந்து ப்ரீ ஆம்பிளிஃபையர் போட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தபலா பீட்ஸு, அதாவது ஓக்கல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோனோவில் ரெக்கார்ட் ஆகும், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து ஸ்டீரியோவில் ரெக்கார்ட். அது என்ன பண்ணால் மோனோவை அப்படியே விட்டுரும். ஸ்டீரியோவில் இருக்கிறத பேண்ட் பாஸ் ஃபில்டர்னு சொல்லுவாங்க. அது அந்த ஃபில்டரை போட்டு எடுத்து தனியாக ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணிடுவாங்க. அதுதான் பஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தபேலா சவுண்டு, அந்த தாளம், ட்ரம்ஸ்லாம் மட்டும் தனித்தனியாக கேட்கும். அதே மாதிரி உங்களுக்கு கோரஸ் சவுண்டாக தனியாக கேட்கும். ஸோ இது வந்து மெயினாக இப்படி கேட்கணுங்கிறதே ஒரு ப்ரீஆம் செக்ஷன் இருக்குது அதுக்கு, ஒரு ஆம்பிளிஃபையர். இப்போ சொல்கிறாங்கல்ல எல்லாருக்கும் அந்த ஹோம் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது, நீங்கள் வாங்கின ஆக்சுவலாக எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியாச்சு. அது அந்த ஸ்ப்ளிட் பண்ணி அந்தந்த இப்போது பஸ்ஸில் போனீங்கன்னா பின்னாடி 2 ஸ்பீக்கர், நடுவில் 2 ஸ்பீக்கர், முன்னாடி 2, எங்கேயாச்சும் ஒன்று வந்து சப்வூஃபர் இருக்கும். முன்னாடி ட்விட்டர் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவு தான் அதெல்லாம் இருக்கும். ட்விட்டர் தான் ஃபுல்லாக இருக்கும், எங்கே போனாலும் மேலே குட்டி குட்டியாக ஓட்டுறோம். இப்போது அதுலேயே உங்களுக்கு அந்த சரவுண்ட் சவுண்ட் அதெல்லாம் வந்துடுது. அதாவது நம்ம எல்லாருமே ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கோம் அப்படின்னு தான் நீங்கள் சொல்லலாம். என்னடா டால்பி அட்மாஸ் அந்த ஒவ்வொரு ஆடியோஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பஸ்ஸில் இருப்பாங்க. அவங்களுக்கு என்னென்னா அப்படியே டால்பி அட்மாஸே டீகோட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பஸ்ஸில் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதுதான் அவங்களோட கான்செப்ட். ஒன்று தான், பிராண்டிங் இல்லை அவ்வளோ. அதாவது இப்போ என்னென்னா நம்ம ஒரு க்ளோஸ்டு ரூமில் பிளான் பண்ணுறதா அவங்க ஒரு வென்டிலேட்டர். டால்பி அட்மாஸ் பற்றி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஸ்பீக்கருக்கும் இண்டிவிஜுவல் சேனல் வந்து மேப் பண்ணுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டீரியோ சேனலில் வச்சு ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சி ஒவ்வொரு ஃபில்டர் போட்டு பிரித்து ஒவ்வொரு ஸ்பீக்கர் கொடுத்துருவாங்க. அப்போ நீ சொல்கிறது எப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 ஸ்பீக்கரில் ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கும், அடுத்த 2 நடு சீட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சியில் கேட்கும், கடைசி சீட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சியில் கேட்கும். ஒன்றும் இல்லை, நீங்கள் ஆர்கெஸ்ட்ரா பார்த்துருக்கீங்களா, அந்த செட்டு வந்து பிரின்ஸ் இருக்கும். இப்போ அது என்ன பண்ணணும்னா அந்தந்த ஃபில்டருக்கு வந்து இப்போ எல்லாமே ஒரே ஸ்பேஸில் கேட்கணும்னு சொல்லிட்டு அந்த அண்ணா சொன்ன பேண்ட் ஃபில்டர் இருக்குங்களா, அதில் ஒரு பிரித்து ஸோ எல்லாத்துமே இப்படி கேட்காம எல்லாத்துக்கும் ஒரே ஷார்ட்டாக வருது. ஓகே, அதாவது ஒரு சேனல் டனல் மாதிரி இல்லாமல் ஈக்குவலி டிஸ்ட்ரிபியூட். நீங்கள் அந்த ஹாலில் உட்காந்தா உங்களுக்கு எப்படி சவுண்ட் வருமோ அதே மாதிரி ரீக்ரியேட் பண்ணலாம். ஓகே, கிரேட். ஸோ அதனால தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ். அதுவும் இல்லாமல் அவங்க யூஸ் பண்ணுற பாட்டு இருக்குல்லையா பஸ்ஸு, அதில் யூஸ் பண்ணுற பாட்டு எல்லாமே
ஆக்சுவலாக நம்ம யூஸ் பண்ணுற ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்மில் இல்லாத ஒரு சாங்ஸ் அதெல்லாம் வந்து ரொம்ப காலமாக ஒவ்வொருத்தராக ரிப் பண்ணி ஒரிஜினல் கேசட்ஸ். இப்போ அந்த காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா அனலாகில் தான் வந்து ரெக்கார்ட் பண்ணாங்க. அதை வந்து கேசட்ல இருந்தோ வினைல்ல இருந்தோ டிஜிட்டல் ஃபார்மேட்டுக்கு ரிப் பண்ணாங்க. ஆனால் ரிப் பண்ணுறப்ப ப்ராப்ளம் என்னென்னா, நீங்கள் ஆக்சுவல் சாங்கை வந்து ரிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 64 MB 70 MB வரும். அப்போ வந்து சிடி வந்தப்போ தான் அந்த ரிப்பிங்லாம் ஃபேமஸ் ஆச்சு. விசிடி இருந்தப்பலாம் டேப்பில் தான் பாட்டு கேட்பாங்க, படத்துக்கு மட்டும் விசிடி ஸ்ப்ளிட் இருந்தாங்க. ஆனால் சிடியிலே வந்து ஒரு சிடியில் வந்து 300 பாட்டு 200 பாட்டுன்னு விற்றாங்க. இப்போ ஒரு பாட்டு 60 MB 70 MBனா ஒரு சிடியில் 10 பாட்டு தான் ஏற்ற முடியும். அப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, பாட்டோட சைஸை கம்ப்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, உங்களுக்கு பாட்டோட சைஸும் கம்ப்ரெஸ் ஆகுது, இன்ஸ்ட்ருமெண்ட்டோட ஃப்ரீக்வன்சியும் கம்ப்ரெஸ் ஆகுது, வோக்கல்ஸும் கம்ப்ரெஸ் ஆகுது. ஸோ அந்த எஃபெக்ட் குறைஞ்சிருச்சு. எல்லாமே கம்ப்ரெஸ் ஆகிறனால ஒரு பாட்டு வந்து 4 MB 5 MB கிடைக்கும். இப்போ வந்து அவங்க அந்த சிடியில் வந்து 200 பாட்டு லோட் பண்ணலாம். ஓஹோ. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு பாதி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இருந்த பாடல்கள் எல்லாம் அதே குவாலிட்டியில் இல்லை. ஆமாம், ஆக்சுவலாக நான் வந்து ஆப்பிள் மியூசிக்லலாம் பாட்டு கேட்கும்போது ஒரு சில ராஜா பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஸ்டார்ட் ஆகி ஒரு நிறைய ஆல்பம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஸ்டார்ட் ஆகிருக்கும். ஈவன் டிசம்பர் பூக்களோட அழகாக சிரித்தது அந்த நிலவு பாட்டெலாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டார்ட் ஆகிருக்கும். ஆனால் ஒரு சில ஆல்பம் இப்போ நாயகனாக இருக்கட்டும், நாயகன் நல்ல குவாலிட்டியில் இருக்கும், ஜப்பானில் கல்யாணராமன் நல்ல குவாலிட்டியில் இருக்கும், அலைகள் ஓய்வதில்லை, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியில் தான் இருக்கும். அதை ரிப் பண்ணுற ப்ரொடக்ஷன் ஸ்டுடியோ, ஏன்னா அதை பற்றி கொஞ்ச நேரம் கழிச்சு பேசுவோம். ஏன்னா அந்த இளையராஜா வந்து அந்த பாட்டோட ரைட்ஸ் எல்லாமே அவரே ஓன் பண்ணல. இப்போ ரகுமான் சாராக இருக்கட்டும், ஹாரி ஜெயராஜ் சாராக இருக்கட்டும், அவங்களோட மியூசிக் ஓஎஸ்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கீழே ஒரு ரைட்ஸ் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. இளையராஜா சார் என்ன பண்ணாருன்னா, அந்த டைமில் வந்து மியூசிக் ரைட்ஸ் எல்லாமே அந்த மீடியா ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கிட்ட வந்து ஃபுல் ரைட்ஸ் கொடுத்தாரு. அதனால் என்னாச்சுன்னா, இப்போ அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரமிட் ஆடியோஸ், அப்புறம் வந்து இன்னொரு 2-3 சிடி அப்போல்லாம் சிடி டேப் கேசட்லாம் போட்ட ஒரு சில கம்பெனிஸ் இருக்கு. அந்த கம்பெனிஸ்க்கு தான் ரைட்ஸ் இருக்கு. லோட்டஸ் டிவிடி அந்த மாதிரி மியூசிக்னு ஒரு சில ரைட்ஸ் இருக்கு. இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா இளையராஜா அஃபிஷியல்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு. அதில் அவர்கிட்ட இருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காரு. ஓகேங்களா? அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, நிறைய பேத்துக்கிட்ட அந்த நம்ம பேசணும் இல்லையா பஸ்ஸில் கேட்குற இதெல்லாம் அப்போ எப்படின்னா, இப்போ ஏஆர் ரகுமான் ஒரு மியூசிக் கம்போஸ் பண்ணுறாரு, ஹாரிஸ் ஒரு மியூசிக் கம்போஸ் பண்ணுறாருன்னா, அவங்க அந்த மியூசிக்கோட ஃபைலை டைரக்ட் டிஜிட்டல் ஃபார்மில் அப்லோட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி உங்களுக்கு வந்து மியூசிக் ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்மில் அப்லோட் பண்ணுவாங்க. ஆனால் இளையராஜா சார் கம்போஸ் பண்ண பாட்டு எல்லாமே கேசட்லேயும் வினைல்லையும் தான் வந்துச்சு. இப்போ நம்ம ரெக்கார்ட் பண்ண போவோம் இல்லையா, அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்பா போவாங்க, எம்டி கேசட் எடுத்துகிட்டு போயிட்டு 10 பாட்டு ஏற்றிட்டு வருவாங்க. 10 பாட்டு 20 பாட்டு ஏற்றிட்டு வருவாங்க ஒரு கேசட்டுக்கு. அந்த கேசட்டை திருப்பி போட்டால் பின்னாடி இருந்து பாட்டு அப்படி இருக்கும். அந்த ரெக்கார்ட் பண்ண போகிறாங்கல்ல, அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டிரான்சிஸ்டர்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, உங்களுக்கு நினச்ச ஃப்ரீக்வன்சி கொண்டு வர முடியுது. அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 இன்ச் ஸ்பீக்கர் தான், 8 இன்ச் ஸ்பீக்கர் தான் இருக்கும். அப்போல்லாம் அந்த 4 இன்ச் ஸ்பீக்கர் 3 இன்ச் ஸ்பீக்கர்லாம் கிடையாது, 8 இன்ச் 10 இன்ச் தான். 8 இன்ச் ஸ்பீக்கரு. அப்போ வந்து ஸ்டீரியோ இருந்துச்சு. ஆனால் ஸ்டீரியோ போனால் 2 அப்போல்லாம் கிளாஸ் ஏ ஆம்பிளிஃபைஸ்ன்னு சொல்லுவாங்க. கிளாஸ் ஏ ஆம்பிளிஃபைஸ் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட், ரொம்ப எனர்ஜி ஹங்கரியாக இருக்கும். ஓகேங்களா? ஆனால் குவாலிட்டி அதில் தான் அதிகமாக இருக்கும். அப்பா அம்மாலாம் சொல்லுவாங்க, அப்போ ரேடியோவில் கேட்ட பாட்டோட குவாலிட்டி வந்து இப்போ வரதில்ல. காரணம் என்னன்னா, கிளாஸ் ஏ ஆம்பிளிஃபைர்ஸ் அது வந்து ரொம்ப பவர் ஹங்கரி அண்ட் ஹீட் டிசிபேஷன் அதிகமாக இருக்கும், பட் குவாலிட்டி அதிகமாக இருக்கும். இந்த கிளாஸ் ஏ ஆம்பிளிஃபைர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2 சேனல் போட்டு அந்த டேப் ரெக்கார்டர் பிளேயர்லேருந்து 2 சேனல் கொடுக்கறதுக்கு ரொம்ப பவர் ஹங்கரியாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை மோனோ பண்ணிடுவாங்க. ஒரு சில ரெக்கார்டிங்ஸில் என்ன ஆயிடுச்சுன்னா, பாட்டே மோனோவாக தான் இருக்குது இப்போ மியூசிக் பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் சரி. ஆமாம், சொன்ன மாதிரி வோக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இல்லாமல் எல்லாமே மோனோவில் இருக்கும். அப்போ எல்லாமே மோனோ. இப்போ நிறைய பாட்டு அப்படி தான் இருக்குது. ஒரு சில பாட்டு மட்டும்தான் உங்களுக்கு இளையராஜா பாட்டு வந்து நீங்கள் மோனோல கேட்கும்போது லெஃப்ட் அண்ட் ரைட் அட் தி சேம் டைம் கேட்கும். சென்டரா தான். அதாவது உங்கள் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு. ஒரு ஸ்பேஸ் இமேஜின் பண்ணிக்கோங்க. மோனோனா நடுவில் மட்டும்தான் இருக்கும், ஸ்டீரியோனா சுற்றி இருக்கும். இப்போ நம்ம ஹாரிஸ் பாட்டு கேட்கும்போதெல்லாம் அந்த அப்படியே சவுண்ட் பின்னாடி போய் முதலாய் பாட்டு கேட்குறப்ப அந்த அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீமேல் வோக்கல் வரும். அது வந்து உங்களுக்கு அப்படியே பேன் ஆகும், லெஃப்ட் டு ரைட்டு ரைட் டு லெஃப்ட்னு சொல்லிட்டு. அந்த பேனிங்குமே இங்கே ஒரு டைம் இங்கே ஒரு டைம் வராது, அப்படியே ஒரு ரொட்டேஷன் வரும். அந்த ரொட்டேஷனில் உங்களுக்கு ஸ்டீரியோவில் தான் கிரியேட் பண்ண முடியும். சவுண்ட் ஸ்டேஜிங்னு சொல்லுவாங்க. இளையராஜா சார் வந்து அப்பயே அந்த காலத்திலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சிம்போனியை வந்து இன்ஸ்பயர் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் போட்டார். வெளிநாட்டில் இருக்க சிம்பனி, ஸ்கூபர்ட் ஆகட்டும், அவங்க மாதிரி சிம்பனிலாம் வச்சு தான் போட்டார். சிம்பனினாலே சவுண்ட் ஸ்டேஜிங் தான். அதில் சிம்பனி மோஸ்ட் ஆஃப் த பழைய சிம்பனிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1850s அந்த மாதிரி டைமில் ரெக்கார்ட் பண்ணது. அது எல்லாமே சவுண்ட் ஸ்டேஜிங் தான். ஓகேங்களா? சவுண்ட் ஸ்டேஜிங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மியூசிக் கம்போசர் இருக்கிற இடத்துல வயலின், பியானோ
ஏன்னா வயலினே ஒரு 100 வயலின் இருக்கும், வயலின், வயலா, இது மாதிரி நிறையா கேட்டகரி இருக்குது. அது எல்லாத்தையும் வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் ஒரு ஹெட்ஃபோன் போட்டு கேட்டிங்கன்னா அந்த மியூசிக் கம்போசர் இருக்கிற அளவில் ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சி வந்து டியூன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி விஷயம்லாம் நிறையா பண்ணியிருக்காங்க. ஏன்னா நீங்கள் இப்போ எப்படி சொல்கிறது, அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது ஸ்டீரியோஃபோனிக்குன்னு சொல்லுவாங்க. பாட்டு வந்து கேசட்டில் வந்து ரெக்கார்ட் பண்ணுறப்ப ஸ்டீரியோஃபோனிக்கில் ரெக்கார்ட் பண்ணால் காசு அதிகம், நார்மலாக ரெக்கார்ட் பண்ணால் காசு கம்மி. ஓகேங்களா? அதே ரெக்கார்ட் பண்ணுறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ரெக்கார்டிங் ஸ்டூடியோ இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஒரு ப்ரீ ஆம்ப்ளிஃபையர்ஸ் வச்சுருப்பாங்க, ஈக்குவலைசர்னு சொல்லுவாங்க. அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இப்போ ரைட்டுக்கு ஒரு ஈக்குவலைசர் ஒரு 12 பேண்டுக்கு இருக்கும், லெஃப்ட்டுக்கு ஒரு 12 பேண்டுக்கு இருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாத்துக்கிட்டையுமே அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹை எண்டாக ஹை பேஸ் வர அளவுக்குலாம் இருக்காது. இப்போ தான் ஆக்டிவ் ப்ரீ ஆம்ப்ளிஃபையர்ஸ் இருக்குது, அப்போ பேசிவ் ப்ரீ ஆம்ப்ளிஃபையர்ஸ் தான். என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஆடியோ அவுட்புட் வருதுன்னா அந்த ஆடியோ அவுட்புட்டு ரெசிஸ்டரையும் கெப்பாசிட்டரையும் வச்சு பேஸ் பூஸ்ட் பண்ணுவாங்க, ரெசிஸ்டரையும் கெப்பாசிட்டரையும் வச்சு ஹை ஃப்ரீக்வன்சி எடிட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அப்போ வந்து அவங்க நினைக்கிற அட்டைன் பண்ணுற பேஸு ட்ரிபிள்லாம் வந்து கிடைக்காது. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க வந்து அப்போ வந்து டெக்னிக்ஸ்னு ஒரு பிராண்டு, மரான்ஸ், இதெல்லாம் வந்து பெரிய ஆடியோ எக்யூப்மெண்ட்ஸ் இது பண்ணுறவங்க. சோனியும் இருந்தாங்க, பட் இருந்தாலும் டெக்னிக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காமனாக எல்லாருமே வாங்கினது. ஈவன் வினைல் பிளேயர்லாம் கூட இருந்துச்சு. இந்த ப்ரீஆம்பில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃப்ரீக்வன்சிஸ் வந்து அதிகம் பண்ணிடுவாங்க, பேஸ் ஏற்றிடுவாங்க, 2 சேனலுக்கும் ட்ரிபிள் ஏற்றிடுவாங்க. இப்போ என்ன ஆகுனா, நார்மலாக அவங்க வச்சுருக்க வீட்டில் வச்சுருக்க ஆம்பிளிஃபையரில் பாட்டு கேட்குறப்ப ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். ஓகேங்களா? ஆனால் இது பிரச்சனை எங்கன்னா, அது மாதிரி பண்ண ஒருத்தர் மேலே ஒருத்தர் வந்து ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சியை வந்து இன்க்ரீஸ் பண்ண தான் நமக்கு வந்து நிறையா வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டார்ஷன் வர ஆரம்பிச்சிச்சு பாட்டில். அங்கே தான் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆச்சு, டிஸ்டார்ஷன். ஏன்னா பழைய பாடல்கள் எல்லாமே இப்போயுமே வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் ஒரு சிலர் அந்த வினைல் கலெக்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வினைல் ரெக்கார்டை வந்து உங்களுக்கு ரிப் பண்ணி போடுறாங்க. அந்த ஆடியோ நீங்கள் கேட்டு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இது இளையராஜா சார் பாட்டில் டி ராஜேந்திரன் அவங்க மியூசிக்கில் வந்தது, எந்தன் பாடல்களில் நீலாம்பரின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு ஜேசுதாஸ் பாடியிருப்பார். அந்த பாட்டை வந்து நீங்கள் ஸ்பாட்டிஃபைலையோ ஆப்பிள் மியூசிக்லையோ கேட்டிங்கன்னா அதோட குவாலிட்டி வந்து ரொம்ப மட்டமாக இருக்கும். ஆனால் ஒருத்தர் மட்டும் அந்த பாட்டோட ஒரிஜினல் ஆல்பமோட வினைல் வந்து ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்காரு. மியூசிக் கேட்டிங்கன்னா ஹைஹாட்ஸ்லாம் அவ்வளோ கிளியராக இருக்கும். ஈவன் டிஆர் சார் அவ்வளோ நல்லா மியூசிக் போட்டிருக்காரு. ஏன்னா அவருக்கு வந்து மியூசிக் பற்றி அவருக்கு வந்து மியூசிக்னா என்னோட யூனிவர்ஸில் தான் மியூசிக், அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கவர். அவரே அவ்வளோ சூப்பராக மியூசிக் போட்டிருக்காரு. ஏன்னா கம்பேரஸ் ஆகவும் இப்போ இருக்கவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் அப்படின்னாலே பேஸ்ன்னு நினச்சிட்டு இருக்காங்க. இந்த ஜென்ரேஷனே அப்படி தான் இருக்குது. மியூசிக்கில் அவ்வளோ இருக்குது, அவ்வளோ ஃப்ரீக்வன்சிஸ் இருக்குது, சவுண்ட் ஸ்டேஜிங் இருக்குது. எப்படி சொல்கிறது, ஒரு கோரஸே நிறையா இளையராஜா மியூசிக்கில் வந்து ஒரு கோரஸ் பாட வைக்கிறாங்கன்னா அந்த கோரஸில் எத்தனை பேர் இருக்காங்க, அவங்க இண்டிவிஜுவல் வாய்ஸ் வந்து நம்ம கரெக்டான இயர்ஃபோன்ஸ் போட்டு கரெக்டான டிவைஸ் வச்சு கேட்க முடியும். அந்த அளவுக்கு நல்லா பண்ணாங்க. ஆனால் இப்போ வந்து தும்முன்னு இருக்கணும், பேஸ் இருந்தால் தான் பாட்டு. இந்த இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அந்த ஜென்ஜி கிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பழைய பாட்டை கேட்காம போனதுன்னு எனக்கு தோணுது. அவங்களுக்கு வந்து அந்த குவாலிட்டி கிடைக்கல. இப்போ வர மியூசிக்லாம் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது, ஆனால் அப்போ வந்து பாரு ரொம்ப டிஸ்டார்ட்டாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. அது அந்த ஜென்ரல் நோஷன் பீட்டே பண்ண முடியல. ஆமாம். இப்போ நாங்கள் இப்போ மியூசிக் இவ்வளோ ரசிக்கிறோன்னா அது எப்படி ரசிக்கிறோம், அந்த பார்க்குற அளவு கூட பொறுமை இல்லை. கேட்கவே எப்படி இருக்கே, இது எப்படி நல்லா இருக்குங்கிற மைண்ட் செட் நிறைய பேருக்கு இருக்கு. அது நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, ஆனால் சொன்ன மாதிரி இந்த பேஸ் இதெல்லாம் இருந்தால் தான் செம்ம. ஆனால் ஒரு ரெக்கார்டிங் வந்து எவ்வளோ குவாலிட்டியான ரெக்கார்டிங்னு ஜட்ஜ் பண்ணுறதுக்கு ஹை ஹேண்ட் கேட்டாலே போதும், லோ ஹேண்ட் கேட்கவே தேவையில்லை. ஹை ஹேண்ட் வந்து இவ்வளோ கிறிஸ்பாக, அதாவது ஹை ஹேண்ட் நீங்கள் கரெக்டாக டியூன் பண்ணலன்னா க்ரன்ச் ஆகும், லோ ஹேண்ட் கரெக்டாக டியூன் பண்ணலன்னா அது டாமினேட் பண்ணும். இப்போ ஹை ஹேட் வந்து க்ரன்ச் இல்லாமல் ரெக்கார்ட் பண்ணி ஒரு ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக ஒரு சவுண்ட் வருதுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது நல்ல ரெக்கார்டிங். இப்போ நிறைய பேர் ஆக்சுவலாக கண்டுக்கவே மாட்டாங்க. என்ன இப்போ ஸ்பாட்டிஃபை ப்ரீமியம் போட்டு கேட்டாலுமே 320 தான் வரும், 320 kbps தான் வரும். 16 பிட். அது 16 பிட். இதில் அனலாகில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் கிடையாது. 16 பிட் 320 kbps இல்லை வந்து 24 kHz 41 kHz தான் ஸ்டார்டிங், 44.1 kHz 48 kHz 96 kHz. இது எல்லாமே டிஜிட்டலில் தான் உங்களுக்கு இந்த ஒரு பவுண்டரிஸ்லாம் இருக்குது. அனலாகில் அப்படி இல்லை. நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறப்ப அது அப்படியே வரும். ஒரு ஸ்ட்ரிங்கை நீங்கள் வாசிச்சிங்கன்னா அந்த எண்டு வரைக்கும் இருக்க ஃப்ரீக்வன்சி முதல் கொண்டு அப்படியே ரெக்கார்ட் ஆகும். அதுதான் அனலாக். ரொம்ப ஃபுல்லா ஆத்தென்டிக்கா. ஆமா, அந்த ஃப்ரீக்வன்சி எல்லாமே உங்களுக்கு டீடைலிங் வந்து ரொம்ப ஜாஸ்தி. அதை நீங்க வந்து டிஜிட்டலா மாத்துனீங்கன்னா ஒரு பாட்டு சாலிடா 100 MB 160 MB வரும். ஆமா, ஒரு பாட்டு. அதையும் ஒரு சிலர் ரிப் பண்ணி வச்சிருக்காங்க. இன்டர்நெட்ல நீங்க நிறைய இடத்துல தேடினீங்கன்னா அதையும் ஒரு சிலர் வந்து இந்த ஃபேன் பாய்ஸ் எல்லாமே அதையும் ரிப் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு சிலர் சேலும் பண்ணிட்டு இருக்காங்க. அது தப்பு தான். பட் இருந்தாலும் ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா 20 பாட்டு வந்து 600 700 இது மாதிரிலாம் சேலும் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து வினைல் ரெக்கார்டை வந்து எக்ஸாக்டா ஒரு A2D கன்வெர்ட்டர் வச்சு நல்லா கிறிஸ்பா டீட்டெயிலாக வந்து அவுட் பண்ணிட்டு இருக்காங்க.
எனக்கு என்ன ரொம்ப ஆச்சரியமாக இருந்த விஷயம் என்னென்னா, இப்போ வந்து டிஜிட்டலைஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்மகிட்ட எக்கச்சக்க இப்போ சவுண்டிங்கே வந்து டேரெக்டாக நம்ம கம்ப்யூட்டர்லேயே பண்ண முடியுங்கிற ஒரு ஜோனுக்கு வந்தாச்சு. பட் வந்து இளையராஜாவோட ஸ்டார்டிங் பீரியடில் எல்லாமே நீ சொல்லி அனலாகாக இருந்த ஒரு எரால ஒரே நாளில் அத்தனை படங்களுக்கு அவர் போட்டிருக்காரு. எப்படி ஒரு மனுஷன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு 1980s தான் உங்களுக்கு வந்து இந்த மல்டி ட்ராக் ரெக்கார்டர் அப்படிங்கிறது ஒரு விஷயம் ஃபார்ம் வந்து இதாச்சு. அதுக்கு முன்னாடிலாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்ம வினைல் இருக்குல்ல, வினைல் வந்து உங்களுக்கு மோனோ தான். வினைல் வந்து உங்களுக்கு ஸ்டீரியோ பண்ண முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா வினைல் வந்து உங்களுக்கு மோஸ்ட்டாக வந்து மோனோவில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ரெக்கார்ட் ஆகும். டேப் கேசட் வந்ததுன்றது தான் உங்களுக்கு வந்து ஸ்டீரியோவில் வந்து ரெக்கார்டிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனே கிடச்சிது. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, இப்போ மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டாலாம் அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் கம்போஸ் பண்ணுறது கஷ்டம், அதுக்கான செலவும் அதிகம். இப்போலாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு லூப் போட்டுடுறாங்க, அந்த லூப்பை வந்து திரும்ப லூப் போட்டு சிங்கர் நடுவில் பாட வச்சிடுறாங்க. ஆனால் இளையராஜா சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மியூசிக்கில் ஒரு பாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா லூப்பாக வர பாட்டு ரொம்ப கம்மி. ஒவ்வொரு பாட்டுலேயும் ஒரு ப்ரீலூடு, ஒரு இன்டர்லியூடு, ஒரு போஸ்ட்லூடு, ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ டேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டீரியோ வந்ததுக்கப்புறம் ரெக்கார்டிங்ஸ் வந்து ஸ்டீரியோ தான் பண்ண ஆரம்பித்தாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணாங்கன்னா ஸ்டீரியோ வரவும் வோக்கல் ஒரு ட்ராக்லேயும் மியூசிக்ஸ்லாம் ஒரு ட்ராக்லேயும் போட்டு மோனோ பண்ணாங்க. ஆனால் அப்போ வந்து மேக்ஸிமமே வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட்டு டேப் ரெக்கார்டரில் வந்த மல்டி ட்ராக் வந்து 16 சேனல்ஸ் தான். இளையராஜா சார் வந்து அது ரொம்ப பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் இருந்தாங்க. சங்கர் கணேஷாக இருக்கட்டும், சௌந்தர்யன், அப்புறம் ஈவன் நார்த்திலிருந்து ஒரு சில மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து நம்ம ஊரில் நல்லாவே மியூசிக் போட்டாங்க. பட் வந்து அந்த எக்யூப்மெண்ட்டை வந்து ரொம்ப டெக்னிக்கலாக ஹேண்டில் பண்ணது வந்து இளையராஜா சார்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த 16 ட்ராக் ரெக்கார்டர்ஸில் ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை கனெக்ட் பண்ணி வோக்கல்ஸ் தனியாக கனெக்ட் பண்ணிட்டு அவர் என்ன பண்ணுவார்னா அழகாக வந்து அந்த ஸ்டீரியோஃபோனிக்காக ஏற்ற மாதிரி அந்த மியூசிக்கை மாற்றுவார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இது 1996 வந்த படம் தான், அலைகள் ஓய்வதில்லை. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் விழுந்துன்னு ஒரு பாட்டு இருக்கும். இந்த பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டில் வந்து உங்களுக்கு மிருதங்கம் இருக்கும், லெஃப்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு சிந்த் இருக்கும். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. திடீர் அப்படியே வந்து அந்த பாட்டு முடிகிற வரைக்குமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டில் மிருதங்கம் இருக்கும். ஏன்னா அப்படி பேன் பண்ணியிருக்காங்க, அந்த அளவுக்கு அந்த ஃப்ரீக்வன்சியை பேன் பண்ணி கரெக்டாக அதை ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு சில ஆல்பம் மட்டும்தான் இந்த மாதிரி ஹை குவாலிட்டியில் இன்னமும் அவைலபிளாக இருக்குது. அதில் ஒரு ஆல்பம் வந்து பார்த்திங்கன்னா அலைகள் ஓய்வதில்லை. அது வந்து இன்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பேன் பண்ணி அந்த மியூசிக் ஃபுல்லாகவே கேட்டிங்கன்னா ஒரு பாஸ் வரும். இளையராஜா சார் ஸ்டார்டிங்கில் பாடியிருப்பார், போக போக வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் வாய்ஸ் வந்து ரொம்பவே நல்லா போகும். ஒரு அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாஸ் வந்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப அந்த மியூசிக் ஸ்டார்ட் ஆகும். அப்போ வந்து பேஸ் கிட்டார் அவ்வளோ அழகாக யூஸ் பண்ணியிருப்பார். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தபலா, மிருதங்கம், வீணை, வயலின் இது மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் கிட்டார் அப்படிங்கிற ஒரு ட்ரெண்டை வந்து செட் பண்ணதே எனக்கு தெரிஞ்ச ராஜா சார் தான். பேஸ் வந்து அவரோட எல்லா பாட்டுலையும் அவ்வளோ சூப்பராக யூஸ் பண்ணியிருப்பாங்க. அக்னி நட்சத்திரமில் வந்து பார்த்திங்கன்னா ரோஜா பூ ஆடி வந்ததுன்னு ஒரு பாட்டு இருக்கும். அதெல்லாம் வந்து அந்த காலத்தில் அப்படி ஒரு மியூசிக் பண்ண முடியுமா அப்படின்னு வந்து மெய் சிலிர்க்க வச்ச ஒரு பாட்டு. இப்போது நிறைய பாட்டு இருக்கும். இப்போ வர பாட்டு எல்லாமே ஒரு பேஸ் லைன் வந்து டிஃபைன்டாகவே இருக்காது. ஒன்றா ஒரு 808 கிக் இருக்கும், அந்த கும் அப்படின்னு வர பேஸ் ட்ரம் இருக்கும், அதுக்கேற்ற ஒரு சப் பேஸ் இருக்கும். பேஸ் லைன் வந்து பெருசாக எந்த இதுலையும். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹாரிஸ் ஜெயராஜ் சார் பாட்டிலலாம் அந்த பேஸ் லைன் வந்து நல்லா தெரியும். அந்த மெதுவாக இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹாரிஸ் ஜெயராஜ் சார் வந்து இன்றைக்குமே அனலாக் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இளையராஜா சார் மாதிரி ஹாரிஸ் ஜெயராஜ் சாருக்கு அனலாக் ரொம்ப பிடிக்கும். கிட்டத்தட்ட அவர் வந்து ரூபர்ட் அண்ட் ஈவன் சொல்லிட்டு ஒரு பிராண்ட் இருக்குது, அனலாக் மிக்சர்ஸ் யூஸ் பண்ணுற பிராண்ட். அதில் வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 64 சேனல் மிக்சர், பியூர் அனலாக் மிக்சர் வாங்கி வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட அது பல கோடி ரூபா வரும். அவரோட ஸ்டுடியோவில் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து அனலாகாக தான். ஏன்னா இன்றைக்கி வந்து நிறையா மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 10 படம் ஒரு வருஷத்துக்கு இருக்கிறதே நான் வந்து என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த டைம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ராஜா சார்லாம் ஒரு நாளைக்கு 2 படம் 3 படம்லாம் பண்ணார். ஏன் சில படத்துக்கு அதாவது படமே இல்லாமல் பாட்டு போட்டு அதுக்கப்புறம் அதை சுற்றியெல்லாம் படம் வந்து நிறையா படமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் இவர் பாட்டுக்குன்னே ஓடின படம்லாம் நிறையா படம் இருக்குது. அப்படிலாம் வந்து இருந்தார். இப்போ என் ஜென்ரேஷன் எடுத்துக்கோங்க, என் ஜென்ரேஷன்லாம் படம்லாம் தெரியாது, ஆனால் பாட்டுனா இதுதான் அப்படின்னு தெரியும். ஸோ அப்போது ஒரு எனக்கு முன்னாடி இருக்கிற என்டையர் ஜென்ரேஷனாக கவர் பண்ண ஒரு பாட்டு இன்னும் கண்டினியூவில் இருக்குது. இப்போ நிறைய பேர் வந்து ராஜா சாரோடைய மியூசிக் இன்ஸ்பிரேஷன் எடுத்து பண்ணியிருக்காங்க இல்லைன்னு, நான் நிறைய பேர் வந்து அதை ரசிக்காமல் போயிருக்காங்க இல்லைன்னு சொல்ல. ஆனால்
இந்த அளவுக்கு ஒரு இப்போது நான் சொல்கிறேன், இப்போ இருக்கிற மியூசிக் கேட்டு கூட அந்த தாக்கம் வராதுன்னு சொல்கிறேன் நான். அவங்க மியூசிக் வந்து இட்ஸ் வெரி நேச்சுரல்னு சொல்கிறேன் நான். எனக்குமே நான் இந்த ரீல்ஸ்லாம் இப்போ நம்ம ரெகுலராக பார்க்குறோம், பிரெயின் ராட் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே நம்ம வந்து தினமும் ஒரு ட்ரெண்டிங் சாங் வருதுன்னு வச்சுக்கோவேன், நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு பேஸ் எல்லாமே பேஸ் போட்டு தாக்குறாங்க எல்லா பாட்டுலையும் இப்போ வர பாட்டு. ஸோ எல்லாம் கேட்டு முடிச்சுட்டு சில டைம் நான் நைட்டில் தூங்குறதுக்கு முன்னாடி வந்து எனக்கு ராஜா பாட்டு கேட்கும்போது அப்படியே அது ஒரு காதுக்கு ஒரு எதமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு மாதிரி நாய்ஸாவே கேட்டு கேட்டு இந்த ஒரு ஒரிஜினல் சவுண்ட்ஸ் வந்து நம்ம கேட்டு ரொம்ப நாள் அவர் அடிக்கடி சொல்லுவார். ஒரு ஸ்டேஜில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கர் வந்து சொல்லுவாங்க, நீங்கள் உங்களோட பையன் யுவன் சங்கர் ராஜாவுக்கு வந்து என்ன நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்க, ஒரு அட்வைஸ் சொல்ல விரும்புகிறீங்கன்னா அவர் சொல்லியிருப்பார், யூஸ் த இன்ஸ்ட்ருமெண்ட். அதோட ஃப்ரீக்வன்சி வந்து ஹியூமனோட பிரெயினுக்கு ரொம்ப தேவை அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார். அந்த விஷயம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கரெக்டான அவரோட பாட்டை வந்து கரெக்டாக கேட்குறப்ப தான் புரியுது. நீங்கள் நல்லா லிசன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீக்வன்சிலாம் உங்களுக்கு வந்து உண்மையாலுமே ஒரு நல்ல ஒரு கூஸ் பம்ப்ஸ் தரும். ஏன்னா இப்போ வந்து ஒரு அதுதான் நான் சொன்ன மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி லூப்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவுமே எலக்ட்ரானிக் சாஃப்ட்வேரில் லூப்ஸ். இப்போ ஒரு பேஸ் ஸ்ட்ரிங்ஸ் வந்து சாம்பிளிங் கூட ஓகே, பட் இருந்தாலும் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ ஒரு ஸ்ட்ரிங் வந்து கம்போஸ் பண்ணுறாங்கன்னா அந்த பாட்டு முடிகிற வரைக்குமே அதே ஸ்ட்ரிங்கு அதே லூப்பு. பட் இளையராஜா சார் பாட்டில் அப்படி இல்லை. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை ப்ளே பண்ணுறவங்க அந்த பாட்டு முடிகிற வரைக்குமே ப்ளே பண்ணிட்டே இருப்பாங்க, அந்த பேஸை வாசிட்டே தான் பழைய பாட்டு வேணா கேட்டு பாருங்க, அது நடுவு லைட்டா ஒரு டெம்போ லைட்டா ஸ்லிப் ஆகும். அது ஆக்சுவலா அந்த இம்பர்ஃபெக்ஷன் தான், அதுதான் அந்த ஒரு ஆத்தென்டிசிட்டி. ஆமா. இப்போ ஒரு டா இருக்குன்னு வச்சுக்கோங்க, மியூசிக் ப்ரொடியூசிங் சாஃப்ட்வேர்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சி நோட்டுன்னு வச்சுக்கலாம், சி நோட் ப்ளே பண்ணிடுவாங்க. அந்த சாஃப்ட்வேர்ல இதுதான் சி நோட் அப்படின்னு மேப் பண்ணிட்டா அதே டிஜிட்டலாக வந்து வேறு நோட்டில் கம்போஸ் பண்ணி அந்த ஃபுல் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து டிஜிட்டலாக வந்துடும். இப்போ அதில் என்ன பிரச்சனைனா, பிரச்சனைட்டு இல்லை, அதில் என்ன வந்து ஒரு லேக் ஒரு விஷயம் என்ன வந்து ஒரு விஷயம் லேக் பண்ணுறோம் அங்கே இல்லைன்னா அத்தென்டிசிட்டி. ஏன்னா நான் ஒரு வாட்டி சி வாசிக்கிறேன், அதே வந்து எல்லா வாட்டியும் நான் வாசிக்கிறப்போ சி அதே மாதிரி இருக்காது, அந்த சின்ன வேரியேஷன் இருக்கும். இப்போது ஒரு விஷயத்த நீங்கள் மொனோட்டனஸாக பண்ணால் போர் அடிச்சிடும். அதே நீங்கள் வந்து விட்டு விட்டு பண்ணால் இல்லை வேறு மாதிரி பண்ணால் ஒரு வாட்டி பண்ணால் உங்களுக்கே அந்த இது இருக்கும். இப்போ பண்ணுறவங்களுக்கு எப்படி இருக்குன்னா கேட்குறவங்களுக்கும் அது இருக்கும்ல கண்டிப்பாக. அது ஃபோர் கிரவுண்டில் ப்ளே ஆனால் சப்கான்ஷியஸில் கண்டிப்பாக இருக்கும். இப்போ வர பாட்டுலாம் நீங்கள் கேட்டுங்க, ரொம்ப ரிப்பீட்டடாக இருக்கும், ரொம்ப ரிப்பீட்டடாக. ஆனால் அதான் அப்போது அந்த சாங்கோடைய ஸ்ட்ரக்சரே வந்து நமக்கு மொனோட்டனஸாக இருக்கும். ஆனால் ராஜா பாட்டு எந்த வேணா எடுத்துக்கோங்க, ஆனால் சொன்ன மாதிரி ப்ரில்யூட், இன்டர்லியூட், போஸ்ட்லியூட் இருந்துகிட்டே இருக்கும். அந்த பல்லவி சொன்னால் அவ்வளோ அழகாக ஒரு பாட்டை வந்து செதுக்கி வச்சுருக்காங்கங்கிற அளவுக்கு வந்து ஒரு பாட்டு இருக்கும், ப்ராப்பர்லி அரேஞ்சு சாங். ஆமாம், அந்த சிங்கருக்கான ஸ்பேஸ் ஆகட்டும். இப்போ ஒரு அதான் அண்ணா சொன்ன மாதிரி ஒரு பேஸ் கிட்டார் கூட அந்த பேஸ் ரியலாக ஃபீல் பண்ண முடியுது. இவங்க இப்போ மாடர்ன் ப்ரொடக்ஷனில் வந்து அந்த பூஸ்ட் பண்ணுறாங்க, டிஜிட்டலாக பூஸ்ட் பண்ணுறாங்க, அனலாகாக பூஸ்ட் பண்ணாலும் கூட அந்த அத்தென்டிக் இப்போ வினைலில் கேட்குறப்போ ஒரு ஃபீல் வருது இல்லையா, அது இப்போ வர எந்த மீடியாலையுமே வராது. ஏன் நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான ஆடியோ இருக்குங்கிறதே தெரியாது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஆப்பிள் மியூசிக் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டோம்னா நம்ம ஹை குவாலிட்டியில் வந்து நம்ம வந்து ஆடியோ ஃபைல் அப்படின்னு நினைக்கிறாங்க. உண்மையாலுமே அது கிடையாது. அது நெட்டில் தேடி அந்த வேவ் ஃபைல் நான் வச்சுருக்கேன். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 GB பக்கம் ராஜா சாங்ஸ் மட்டும் எனக்கு எப்போ தருவாங்கன்னு பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, நான் வந்து இது எங்கே ஃபீல் பண்ணேன்னா ஆப்பிள் மியூசிக் நான் வாங்கிட்டேன். பழைய விக்ரம் படம் இருக்குல்ல கமல்ஹாசன் சார், அதில் வந்து வனிதாமணின்னு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டை வந்து நான் ஆப்பிள் மியூசிக்கில் அதே ஏர்பாட்ஸ் ப்ரோ போட்டு தான் கேட்குறேன். எனக்கு வந்து ஓகே நல்லா இருக்குது, அதர் மியூசிக் ஸ்ட்ரீம்ஸை கம்பேர் பண்ணுறப்ப பெட்டராக இருக்குது. இதே நான் வந்து இன்டர்நெட்டில் தேடி கண்டுபிடிச்ச அதே விக்ரம் படம் அதே வனிதாமணி கேட்குறேன், என்னென்னமோ நடக்குது மியூசிக்கில். நான் உண்மையாலுமே ஷாக் ஆகிட்டேன். இவங்களும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது 16-bit 44.1 kHz லாஸ்லெஸ் ஆப்பிள் லாஸ்லெஸ் ஆடியோ கோடக்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஃப்ளாக் ஃப்ரீ லாஸ்லெஸ் ஆடியோ கோடக் தான் எனக்கு கிடச்சிச்சு. அதுலேயே அவ்வளோ குவாலிட்டி, ஃப்ளாக்லேயே அவ்வளோ குவாலிட்டி இருக்குது. இத்தனைக்கும் நான் வந்து சரி நம்ம ஏர்பாட்ஸில் கேட்குறதுனால கூட நம்ம குவாலிட்டி அதிகமாக தெரியும்னு சொல்லிட்டு நான் ஸ்பீக்கர் வச்சுருக்கேன். அந்த ஸ்பீக்கரில் போட்டு கேட்டேன், ஒவ்வொரு பேஸும் தனித்தனியாக அந்த ஸ்பீக்கரில் வந்து அடிக்குது. ஏன்னா அது எப்படி சொல்கிறதுனா ஒரு அனலாகில் ரெக்கார்ட் பண்ணது நம்ம என்ன தான் நீங்கள் 1000 டிஜிட்டல் கன்வெர்ட் பண்ணாலும் நீங்கள் கேட்குறப்போ உங்களுக்கு அனலாகில் தான் வரும். அனலாக் டு அனலாகாக இருந்துச்சுன்னா அதோட குவாலிட்டியே தனி. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேப்பாக இருக்கட்டும் வினைலாக இருக்கட்டும் இது எல்லாமே அனலாக்லேருந்து ப்ரீஆம் பண்ணி அனலாக் ஸ்பீக்கர்ஸ்க்கே வருது.
ஓகே. ஸோ அதனால தான் குவாலிட்டி பெட்டராக இருக்கும். எல்லா ஃப்ரீக்வன்சிஸும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். டிஜிட்டல் டு அனலாக், இப்போ டிஜிட்டலில் நீங்கள் பாட்டு வச்சுருந்தாலும் அது எந்த மீடியமில் நீங்கள் கேட்டிங்கனாலும் ஸ்பீக்கர் இஸ் அனலாக் டிவைஸ். ஆமாம். அதனால தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கடைசியில் அந்த ஸ்பீக்கர் வைப்ரேட் ஆகி ப்ரொடியூஸ் ஆகிற சவுண்ட் தான் நீங்கள் கேட்க போகிறீங்க. ஆனால் அது எந்த மேக்னிடியூடில் வைப்ரேட் ஆகணும்னு இருக்குது. அதனால தான் இந்த பெரிய ஃபைல் சைஸ்லாம், ஏன்னா அவ்வளோ டெப்த் இருக்கும் அந்த ஆடியோக்கு. ஆடியோ ஹீட் வேவ்ஸு ஸ்பெக்ட்ரம்னு சொல்லுவாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிலோ ஹெர்ட்ஸ்னு சொன்னோம் இல்லையா, அந்த கிலோ ஹெர்ட்ஸ் வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட ஃப்ரீக்வன்சி ரேஞ்சை வந்து உங்களுக்கு இது பண்ணும். ஓக்கல் வந்து உங்களுக்கு ரெண்டுலேயுமே பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஹை குவாலிட்டி ஹை குவாலிட்டி ஃப்ளாக் சாங்ஸ்லையோ இல்லை வந்து MP3 சாங்ஸ்லையோ உங்களுக்கு ஓக்கல் பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியாது. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான். இப்போ 44.1 கிலோ ஹெர்ட்ஸ் சாம்பிள் ரேட்னா அதில் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து கட் ஆகும் ஃப்ரீக்வன்சிஸ். இதே 96 கிலோ ஹெர்ட்ஸ்னால் உங்களுக்கு நல்லா இருக்கும். அப்போ தான் அந்த வைப்ரேஷன்ஸ்லாம் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். பாட்டு வந்து பாட்டாக கேட்குறவங்களுக்கு எல்லாமே ஒரே பாட்டு தான். பட் வந்து பாட்டை ரசிக்கிறவங்க, அந்த காலத்தில் எல்லாருமே பாட்டை ரசித்தாங்க. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டு கேட்குறதும் கம்மியாயிடுச்சு. ஏன்னா நீங்கள் அப்படி பார்த்தா இப்போல்லாம் ஒரு பாட்டில் வந்து ஒரு ட்ரம்ஸ் இருக்கும், ஒரு பேஸ் கிட்டார் இருக்கும்னு சொன்னால் இவ்வளோ இருக்கா அப்படின்னு ஷாக் ஆகிறாங்க. அதாவது இது பார்த்தா ஒரு அசால்ட்டாக ஒரு கோரஸ், ஒரு படத்தோட ஸ்டார்ட் கார்டு கோரஸ்க்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 16 ஃபீமேல் சிங்கர்ஸ், அந்த லாலா மட்டும் 16 பேர் பாடுவாங்க. அவ்வளோ பர்ஃபெக்ஷனாக இருக்கணும் அவருக்கு. இல்லை இப்போ நீ சொன்னீங்கல்ல ஆப்பிள் மியூசிக் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டாலும் ஆடியோ ஃபைல், நான் வந்து அந்த ஜோனில் தான் இருந்தேன். ஆனால் என்னைக்கு உங்கள் 2 பேர்த்தையும் நான் வெயிட் பண்ணோம், அப்போ தான் தெரிஞ்சு ஓகே நம்மளே கம்மியாக தான் கேட்குறோம், இவனுக்குலாம் வெரி குட்டு கேட்குறானுங்க, நீங்கள் என்ன பாஷை பேசுகிறீங்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஆக்சுவலாக உங்களுக்கு ஒன்று தெரியுமா, ஆப்பிள் மியூசிக் சப்ஸ்கிரிப்ஷனில் இருக்க குவாலிட்டியை விட ஒரிஜினல் பிரமிட் ஆல்பம்ஸோ இல்லை அந்த ஆல்பம் CD இருக்கும்ல, அந்த படம் போட்டு விற்பாங்களே பாட்டு கேசட்டு, அதில் இருக்க குவாலிட்டி வந்து அதிகம். அதில் ஆமாம், அதில் இருக்க குவாலிட்டி அதிகம். இப்போ நம்ம ஆக்சுவலாக ஆடியோ ஃபைல்ஸு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு 16 பிட் 44.1 கிலோ ஹெர்ட்ஸே போதும். ஆமாம். பட் அதை வந்து கம்ப்ரெஸ் பண்ண ஃபைலை என்ஹான்ஸ் பண்ணாமல் ரியல் 16 பிட் 44.1 கிலோ ஹெர்ட்ஸில் கேட்டால் அதுவே நம்ம காதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த சாங்கே. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ தினம் நம்ம பேசி நீங்கள் எந்த பாட்டை போட்டாலுமே அது ஆப்பிள் மியூசிக்கில் வந்து லாஸ்ட்லெஸ் தான் காமிக்கும். ஆமாம், அது ஓகே தான். இப்போ இத்தனை நீ சொன்னீங்கல்ல, இப்போ அனலாக் டு அனலாகுங்கிறப்போ அது வந்து ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கும் இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தோம். டிஜிட்டல் டு அனலாக் தான் மாறப்போகுது, திருப்பி ஸ்பீக்கர்ஸும் அனலாக் அப்படின்னு சொன்னேன். அப்போ வந்து நம்ம எஃப்எம்ல பாட்டு கேட்கணும் இல்லையா, முதல்ல ஆல் இண்டியா ரேடியோ இருந்திருக்கும். ஆமாம். அப்போ வந்து தூர்தர்ஷனில் ஆல் இண்டியா ரேடியோவில் அதில் வந்து பாட்டு போடுறாங்க. அது வந்து அப்போ அந்த சிக்னலோட ரேஞ்சுக்கு தகுந்த மாதிரி இது மாறிடுமா, சிக்னல்ஸ் குறைய பாட்டோட குவாலிட்டி மாறும். கண்டிப்பாக மாறும். அப்போ இப்போவும் எஃப்எம்லேயே மாறும். ஏன்னா எஃப்எம் வந்து வயர்லெஸ்னால லாஸ் கண்டிப்பாக இருக்கும். ஓகே. ஸோ அது வந்து டிஸ்டார்ட் ஆகி தான் கேட்குறோம். ஸோ இப்போ எஃப்எம்ல கேட்குறதுமே மேட்ரு என்னன்னா, அண்ணா சொன்ன மாதிரி அப்போது வந்து ஆம்ப் அவ்வளோ நல்லா இருந்துச்சுன்னா என்ன, ஆம்ப் வந்து அப்போ தியரிட்டிக்கலாக ஆம்ப் ஃபார்ம் பண்ணி ரா ஆம்ப். அப்போ இப்போ வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஆம்பிளிஃபயர்ஸ்லாம் 12 வோல்ட்டு 24 வோல்ட்டு 48 வோல்ட்டில் யூஸ் பண்ணுறோம், டிசியில் யூஸ் பண்ணுறோம். அப்போ வந்து ஆம்பிளிஃபயர்ஸ் எப்படின்னா டிரான்சிஸ்டருக்குள்ளே 150 வோல்ட்டு போகும். ஆமாம். அந்த கிளாஸ் ஆம்பிளிஃபயர் அப்படி தான் ஒர்க் ஆகும். 150 வோல்ட்டு டிசியாக டிரான்சிஸ்டருக்குள்ளே போகும். அது வந்து ஆம்பிளிஃபயர் வெளியே வரப்போ அவுட்புட்டில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மரை போட்டு ஸ்பீக்கரில் கனெக்ட் பண்ணுவாங்க. அது நான் ஒரு டைம் தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன், அந்த பக்காவான ஒரு அஹூஜா கிளாஸ் ஏ ஆம்பிளிஃபயர். ஸோ அதான் டியூப் ஆம்பிளிஃபயர்ஸ். ஆமாம், அதுதான் பார்த்தீங்கன்னா டியூப் ஆம்ஸில் வந்து எப்படின்னா, அப்போ வந்து இந்த டிரான்சிஸ்டர் அதுதான் வந்து டியூப் ஆம்ஸ். அது வந்து அந்த ப்ராசஸ் வந்து மேனுவலாக நடக்கும். அது ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ்ன்னு சொல்லுவாங்களே. டிரான்சிஸ்டர் எப்படின்னா, ரொம்ப இன்ஜினியரிங் டாபிக்குள்ளே போக வேணாம், ஒரு எலக்ட்ரான் வந்து ஒரு பக்கம் இருந்து மூவ் ஆகும். அது வந்து இப்போ என்னென்ன பண்ணுறாங்கன்னா சிலிக்கானை வச்சு பண்ணிடுறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிலிக்கான் கிடையாது, அந்த எலக்ட்ரான்ஸை வந்து ஹீட் பண்ணி மூவ் பண்ணுவாங்க, வேக்யூம். என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த டைமில் இருக்க அந்த டியூப் ஆம்பிளிஃபயர்ஸ் இல்லை வால்வ் ஆம்பிளிஃபயர்ஸ்லாம் ஆன் பண்ணால் 15 நிமிஷம் கழிச்சு தான் பாட்டே பாடும். ஈவன் டிவி கூட அப்போலாம் வந்து டியூப் வால்வ் தான் இருந்துச்சு. டிவி ஆன் பண்ணிங்கன்னா 15 நிமிஷம் கழிச்சு தான் ஆகும். ஏன்னா அந்த எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ ஹீட் ஆகும் அந்த டியூப். இப்போ என்ன ஆகும்னா, இப்போ நம்ம யூஸ் பண்ணுற செமிகண்டக்டர்ஸ் எல்லாம் அதோட ஒர்க்கிங் மட்டும் தான் பார்க்குறாங்க, அந்த பியூரிட்டி யாரும் பார்க்குறதில்ல. செமிகண்டக்டரோட பியூரிட்டி ஒன்றும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அந்த ஆம்பிளிஃபயர் ஃபீல்டே போனீங்கன்னா எஸ்டிகேன்னு சொல்லிட்டு ஒரு ஐசி காம்போனன்ட் இருக்குது. இதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஆம்பிளிஃபயர்ஸில் வந்து ஒய்டாக யூஸ் பண்ணுவாங்க. ஈவன் சோனி வந்து இந்த 90s 2000லேயே கூட வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த அவங்களோட பவர் அந்த ஒரு டெக்கு மாதிரி இருக்கும், சைடில் 2 ஸ்பீக்கர் இருக்கும் பார்த்தீங்களா, ஸ்டீரியோ ஆம்பிளிஃபயர்ஸ், அதெல்லாம் வந்து அந்த எஸ்டிகே ஐசிஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. இன்றைக்குமே அந்த எஸ்டிகே ஐசி கிடைக்குது.
ஆனால் அன்னைக்கு இருந்த குவாலிட்டியோட கிடைக்குதானா? கிடையாது. அதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓல்டு ஆடியோ சிஸ்டம்ஸ் எல்லாம் அவ்வளோ நல்லா இருக்கும். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு ப்ரொடக்ஷன் வந்து நடக்குது. இப்போ ஒரு செமிகண்டக்டர் வந்து தயாரிக்கிறாங்கன்னா, அதில் வந்து அந்த செமிகண்டக்டர் குவாலிட்டியாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆமாம். அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்சிஸ்டர் அந்த சின்ன ஒரு 3 கால் இருக்க ஒரு சாதா என்பிஎன் பிஎன்பி டிரான்சிஸ்டர் வந்து அப்பயே வந்து பார்த்தீங்கன்னா ₹12 வரும். ஆனால் இப்போ ₹1 2 டிரான்சிஸ்டர் கிடைக்குது. இப்போ என்ன பண்ணுறாங்க, ஓவர் ப்ரொடக்ஷன் நடக்குது. அவங்களுக்கு என்னென்னா அந்த டிரான்சிஸ்டரோட ஒர்க்கிங் மட்டும் தான் முக்கியம், அதோட அந்த குவாலிட்டி முக்கியம் இல்லை. ஒர்க்கிங் முக்கியங்கிறத நமக்கு டிஜிட்டல் சர்க்யூட்டில் அது ஓகே. அனலாகுன்னு வரப்போ குவாலிட்டி தான் இங்கே வெளியே வரும். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இருக்க ஆம்ப்ளிஃபயர்ஸில் நிறையா டிஃப்ரெண்ட் ஐசிஸ் இருக்குது. டெக்ஸஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு செமிகண்டக்டர் கம்பெனி இருக்குது. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ ஆம்ப்ளிஃபைஸ் வந்து ரொம்ப வருஷமாக இது பண்ணிகிட்ருக்காங்க. ஈவன் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற எல்லா டிவியில் இருக்க ஆடியோ ஆம்ப்ளிஃபைஸுமே டெக்ஸஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் தான் ப்ரொடக்ஷன் பண்ணியிருப்பாங்க. இன்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஒரிஜினல் ஐசி பேக்கேஜஸ் வாங்கி நீங்கள் ஒரு ஆம்ப்ளிஃபையர் பில்ட் பண்ணிங்கன்னா அதோட குவாலிட்டி ஒரு ₹200-300 ஸ்பீக்கர்லேயே அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு. இதுதான் எங்கள் பிரச்சனை. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி வேணும்னு விரும்புகிறோம். ஆனால் சில கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை கம் பண்ணுறதுக்கு ஒர்க்கிங்கை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. கார்ப்பரேட் டிசிஷன்ஸ். அதனாலேயே நமக்கு வந்து பாதி குவாலிட்டி வந்து லாஸ் ஆயிடுது. இதனால் இப்போ நம்ம இதை பற்றி பேசிகிட்டு இருக்கப்போ இப்போது ராஜாவோட பாடல்கள் வந்து இப்போ நீ அப்படியே அக்னி நட்சத்திரம் சொன்னீல்ல, அதில் அந்த ராஜா ராஜா அந்த பாட்டு இருக்குல்ல, அது சரியான சவுண்டிங் ஆக்சுவலாக. ஆமாம். அது வந்து அந்த பீட்டு டன் 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 டன்னு வரும்ல, அது வந்து இப்போ இவனோட ஒரு ஏதோ இன்டர்வியூவில் பார்த்தேன், அதை ரீமிக்ஸ் பண்ணுறதுக்கு ஏதோ கேட்டேன் என்ஓசி. அதில் என்னன்னா இப்போ யுவன் ரீமிக்ஸ் பண்ணா கூட என்ஓசி வாங்கணுமா? எனக்கு அது ஷாக்கிங்காக இருந்துச்சு. என்ன சார் உங்கள் பையனுக்கே வாங்குற மாதிரி இருந்துச்சு. அப்போ அதை சொன்னார், நான் வந்து அந்த பாட்டு கேட்டிருந்தேன் ரீமிக்ஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கு வந்து அவர் இல்லை வேண்டாம், அதே ரீமிக்ஸ் மாதிரி தானே இருக்குது, அது எதுக்கு ரீமிக்ஸ் பண்ணுறேன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாருன்னு சொல்லி யுவன் சொல்லியிருந்தார். ஆனால் அந்த பாட்டு எனக்கு இப்போ கேட்டாலும் அது ஒரு ஃப்ரெஷ் பீட்டு யுவனு. இப்போவுமே அது வந்து ஒரு எனர்ஜெட்டிக்கான பாட்டு. ஆமாம், அவர் வேறு யுவன் தான். இல்லை, அது எவ்வளோ ஒரு எனர்ஜெட்டிக்கான பாட்டு தெரியுமா? இன்றைக்குமே அது அப்படியே ஃப்ரெஷ் ஃப்ரெண்ட் இது மாதிரி தான் இருக்கும். ஆமாம். அப்புறம் நீங்கள் என்ஓசி அவர் ரைட்ஸ் வாங்கணும்னு சொல்கிறப்ப தான் ஞாபகம் வருது. அப்படியே காப்பி ரைட்ஸை பற்றி பேச ஆரம்பிக்கலாம். இது எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இளையராஜா சார் வந்து அவரோட ஓஎஸ்டி நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி அவரோட பேக்ரவுண்ட் இன்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் வந்து இப்போ ரகுமான் சாராக இருக்கட்டும், இல்லை ஹாரி ஜெயராஜ் சாராக இருக்கட்டும், எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் எல்லாத்தையுமே தனியாக வந்து ரெக்கார்ட் பண்ணி வைப்பாங்க. இளையராஜா சார் பண்ண ஒரு பெரிய மிஸ்டேக் என்னை பொறுத்த வரைக்கும்னா, அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் எதுவுமே அவர் வந்து தனியாக பண்ணல. அப்படியே மூவியை ப்ளே பண்ணி கம்போஸ் பண்ணி மூவியோட சேர்த்து அனுப்பிச்சிடுவார். ஈவன் வோக்கல்ஸ்லாம் இருக்கும், அந்த இடத்துல மட்டும் கரெக்டாக வந்து பிச் பண்ணி கொஞ்சம் டவுன் பண்ணிட்டு வோக்கல்ஸ் வரப்போ அப்படியே பண்ணிட்டார். ஏன்னா ஜானி படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ்லாம் எடுத்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த ஜானியோட என்ட்ரன்ஸ் சீன்லாம் அந்த காரை வந்து ஸ்ப்ரே அடிப்பாப்பில், அப்போ வந்து கிட்டார்லாம் அப்படி வாசிக்க முடியுமான்னு எனக்கு தோணுச்சு சீரியஸாக. அப்படியே என்னென்னமோ பண்ணும். அது ஆக்சுவலாக வீடியோவெல்லாம் பார்த்தா கிட்டாரே வந்து பயந்துக்கும், அதுக்கே தெரியாதுன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் வாசிக்க முடியும், அந்தளவுக்கு இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து தனியாக ஸ்டோர் பண்ணாமல் விட்டார். அது ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டார் அவர் அந்த டைமில். ஆனால் இப்போ இளையராஜாவை சொல்கிறீங்கள, இப்போ அது இப்போ ஹாரிஸ் ஜெயராஜ் ரஹ்மான்லாம் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் தான் அந்த ஓஎஸ்டி இது பண்ணுறாங்க. ஆமாம், பாஸ்ட் ஒரு 10 இயர்ஸ்க்குள்ளே தான். அதே மாதிரி அவங்களும் பண்ணல. ஆமாம், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இளையராஜாவோட அந்த ஃபேன் பாய்ஸ் இருக்காங்களே, அவங்க இன்னுமே வந்து ஒரு சில இன்டர்நெட் கம்யூனிட்டியில் வந்து ஒருத்தர் இருக்கார், சவுண்ட் க்ளவுடில் வந்து இன்னுமே வந்து இளையராஜாவோட அந்த ஓஎஸ்டிஸ் எல்லாத்தையுமே கரெக்டாக ஏஐ வச்சு ரிப் பண்ணி அந்த ஒவ்வொரு சீனோட பேரும் போட்டு பண்ணிட்டு இருக்காரு, இன்னைக்குமே பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இப்போ ஒரு சிலர் கரெக்டாக பண்றாங்களா இருக்கலாம், பட் என்ன யூடியூப்ல இருக்கிறது எல்லாத்துலயும் எப்படி போய் வோக்கல் கொஞ்சம் கேட்டுருது. அதுதான் பாத்தீங்கன்னா வந்து இப்போ வந்து ஒரு இதை பிரிக்கணும்னா நமக்கு ஆக்சுவலாக குவாலிட்டியான ஒரு ஆடியோ வேணும். நம்ம வந்து வோக்கல்ஸை வந்து மியூசிக்கிறது பிரிக்கணும்னா கண்டிப்பாக அது வந்து ஸ்டீரியோவாக வேணும். மோனோவாக இருந்தால் நமக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா வோக்கல்ஸ் உங்களுக்கு மோனோவாக இருக்கப்போ ஸ்டீரியோவில் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கும். ஸ்டீரியோவில் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கப்போ வோக்கல்ஸ் மட்டும் மோனோவிலேருந்து பிரிச்சுட்டு ஸ்டீரியோவிலேருந்து மியூசிக்ஸ் எடுத்துடலாம். பட் அந்த பாட்டு எல்லாமே அப்பயே கம்ப்ரெஸ் ஆகி மோனோவில் எக்கச்சக்கமாக போட்டு அடின்னு அடிச்சிட்டாங்க. இன்றைக்கி இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அப்படியே சாரை பிழிஞ்ச சக்கையாக தான் நம்ம கேட்டுட்ருக்கோம். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அதை ரிப் பண்ணுறதுலாம் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அதே மாதிரி காப்பி ரைட்ஸ்க்கு வருவோம். பார்த்திங்கன்னா இது வந்து எப்படின்னா வந்து அவர் எப்பயும் போல கம்போஸ் பண்ணிகிட்ருக்காரு. திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1986 82 86 தான். ஓகே, பார்த்திங்கன்னா 1986
எக்கோ ரெக்கார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு அவரோட ஃப்ரெண்டு சுப்பிரமணியம் அவங்க கூட சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இளையராஜா சார் வந்து ஒரு இளையராஜா சாரோட பாட்டுக்கு ஒரு ப்ரொடக்ஷன் அவங்ககிட்ட ரைட்ஸ் இருக்க மாதிரி ஓப்பன் பண்ணுறாங்க. இதோட ப்ரொடக்ஷன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் கான்ட்ராக்ட் மாதிரி தான் போட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட என்ன சொல்கிறாங்கன்னா இந்த 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 இது ஆரம்பிக்கிறப்ப நிமிஷம் அது என்னென்ன படம், பூங்காற்று புதியம், மூன்றாம் பிறை. ஓகே. இந்த ப்ரொடக்ஷன் வந்து ஆரம்பிக்கிறப்ப மூன்றாம் பிறை படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொடக்ஷனோட ஃபஸ்ட்டு படம். இதுக்கான ரைட்ஸ்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. இது ஆரம்பித்து வந்து பார்த்திங்கன்னா நடுவில் ஏதோ கொஞ்சம் இஷ்யூஸ்லாம் ஆகி என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா இளையராஜா வந்து 1992 வந்து அதிலிருந்து பிரிஞ்சிடுறாரு, வெளியே வந்துடுறாரு. கிட்டத்தட்ட ஒரு 4000 பாட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்கோ ரெக்கார்ட்ஸ் கிட்ட இருக்குது. 4000 பாட்டு. இது 1986லேருந்து 92. ஆமாம், 4000 பாட்டு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்கோ ரெக்கார்ட்ஸ் கிட்ட மட்டும் இருக்குது. ஓகேங்களா. என்ன ஆயிடுச்சுன்னா இது போக போக வந்து அப்போ எதுவும் இஷ்யூவாக இல்லை. இது வந்து எங்கே இஷ்யூ ஆகுதுன்னா இவரோட பாட்டை வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அது யூஸ் பண்ணுறதுக்கான காப்பிரைட்ஸாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மூவியோட ப்ரொடக்ஷனுக்கு மட்டும் போகுது. 2012க்கு முன்னாடி வரைக்கும் இது பிரச்சனை இல்லை. 2012 வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து காப்பிரைட் ஆக்ட் ஆஃப் 2012 ஒன்று ரிலீஸ் பண்ணுறாங்க. அதில் வந்து எந்த ஒரு ஆர்ட் ஒர்க்காக இருந்தாலும் அதை வந்து ஈவன் ஒரு கம்பெனியாக பை பண்ணியிருந்தாலும் அது வந்து வேறு யாராவது வந்து காப்பிரைட் யூஸ் பண்ணணுன்னா அந்த ஆர்டிஸ்ட்க்கும் அந்த ஒரு ராயல்ட்டி போகணும் அப்படின்னு ஒரு ரூல் போடுது. ஓகே. அதுக்கப்புறம் தான் 2014 வந்து இளையராஜா சார் கேஸ் போடுறாரு ஈகோ ரெக்கார்ட்ஸ் கிட்ட. ஆமாம், அங்கே தான் ஆரம்பிக்குது. கேஸ் போடுறாரு இளையராஜா சார். கேஸ் போடுறாரு. கேஸ் போட்டதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா கோர்ட் வந்து என்ன சொல்லிடுச்சுன்னா அந்த இதுக்கான ஃபுல் அமௌண்ட் உங்களுக்கு தர முடியாது, தேட்ரிக்கல் பர்பஸில் யூஸ் பண்ணிட்டா உங்களுக்கு வந்து ராயல்ட்டி நீங்கள் வாங்கிக்கலாம் இது பண்ணுறாங்க. ஆக்சுவலாக எல்லாமே கரெக்ட் தான். இவர் என்ன பண்ணுறாருனா இவருக்கு வந்து படத்தில் போடுறதுக்கு எனக்கு காசு கொடுன்னு கேட்கல, படத்தில் போட்டு நீ சம்பாதிக்கிறதுல எனக்கு ஒரு ராயல்ட்டி ஃபீஸ் கொடு அப்படின்னு தான் கேட்குறாரு. ஓகேங்களா. இது நடக்குது. இதுக்கப்புறம் நிறைய இஷ்யூஸ் ஆகுது. இளையராஜா சாரே வந்து ரொம்ப தலகணம் பிடிச்சவர், ரொம்ப வந்து இந்த காப்பிரைட்டில் எல்லாத்துக்கிட்டையும் காசு கேட்குறாரு, எந்த ஒரு ப்ரொடக்ஷனையும் நிம்மதியாக இருக்க விட மாட்டார் அப்படின்னு எக்கச்சக்கமாக சொல்கிறாங்க. இது நடந்துகிட்டே இருக்கப்போ வந்து பார்த்திங்கன்னா 2017 வந்து பாலசுப்ரமணியம் எஸ்பிபி இருக்கார் இல்லையா, அவர் வந்து பார்த்திங்கன்னா கான்சர்ட்ஸ்லாம் நிறையா பண்ணிகிட்ருக்காரு. அந்த டைமில் என்ன ஆயிடுச்சுன்னா என் பாட்டை வந்து நீ ராயல்ட்டி இல்லாமல் கான்சர்ட்டில் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு போட்டு அவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக இந்த இஷ்யூக்கு அப்புறம் ரொம்ப ஒரு சின்ன ஒரு திருப்பி ஆனால் அவங்க கடைசியாக பேசிட்டாங்க. ஆமாம், நல்லா ஒன்றா பண்ணாங்க. பட் அந்த டைமில் கொஞ்சம் ஒரு மனவர்த்தங்கள் இருந்துச்சு பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுக்கப்புறம். அதுக்கப்புறம் அப்படியே இதாகி 2009 கூட ஏஜிஐ மீடியா ப்ரொடக்ஷன் வந்து ஒரு இது பண்ணுறாங்க, கேஸ் போடுறாங்க. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு கொஞ்சம் சாதகமாக வந்துச்சு. இதெல்லாம் வரனால அவர் என்ன கேட்குறாருன்னா நீங்கள் வந்து என்னோட பாட்டு, ஏன்னா இது வந்து லா பிரகாரம் கரெக்டு. நம்ம வந்து நமக்கு பிடிச்ச ஆக்டரோட படம் வருது அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இளையராஜா மேலே வந்து கோவப்படாமல் லா பிரகாரம் அவர் கரெக்டாக கேட்குறாரு. எந்த ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட் போகணும் அப்படிங்கிறது தான். இவர்கிட்டயே அதோட ரைட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா இவருக்கு வந்திருக்கும். இவர்கிட்ட ரைட்ஸ்லாம் வேறு கம்பெனிக்கு போகுது. இவரோட ஒர்க்குன்னு அதில் ஒன்று இருக்குது. அதுக்கு தான் அவர் வந்து கேட்குறாரு. ஒன்றும் இல்லை, நான் சிம்பிளாக காலேஜ் ப்ராஜெக்ட் பண்ணுறோம், நீங்கள் தான் எல்லோரும் பண்ணியிருப்பீங்க. அந்த டீம்மேட்ஸ் எல்லாருக்கும் நிறைய கிரேட் கொடுத்தா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நான் கோவான்னு சொல்ல, நானும் பண்ணியிருக்கேன், எனக்கும் கிடைக்கணும் தான். என்னோட யூஸ் பண்ணியிருக்கீங்க, என்னோட எஃபர்ட்ஸ், என்னோட ஒரு இது யூஸ் பண்ணியிருக்கீங்க, அப்போ உங்களுக்கு வரும். அவ்வளோதான். எனக்கு நான் பார்த்த வரைக்கும் அவ்வளோதான் மேட்ரு. அதுவும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு காப்பிரைட் இஷ்யூ வந்ததுக்கப்புறம் அவர் ரொம்ப பேஷ் பண்ணது என்னன்னா அடுத்து நீ என்ன கல்யாணத்தில் பாட்டு போட்டாது அதெல்லாம் அவர் சொல்லவே இல்லை. அவர் அப்படி சொன்னா கூட என்ன பாட்டு போடுவாங்க நீ யோசிச்சு பாரு. ஒரு பாட்டே இல்லை. நான் ஃப்ராங்காக சொல்லணும்னா இவங்க இவ்வளோ ட்ரோல் பண்ணுறாங்க இல்லையா, காப்பிரைட் அது இது, இவங்க யாரையும் அவ்வளோ ட்ரோல் பண்ணுறாங்க இல்லையா. நான் சொல்கிறேன் ஒரு பிஓவியில் பார்த்தா பண்ணால் தப்பே இல்லைங்கிறேன். ஏன்னா அவங்களுடைய க்ரியேஷன் அப்படி. அவங்க ஒன்றும் நியாயமே இல்லாமல் அது கூட இது கூட எனக்கு தான் சேரணும்ல அப்படிலாம் ஒன்றும் பண்ணல. அவர் ஒன்றும் பெரிய கார்பரேட் பிசாஸ்லாம் அந்த மாதிரிலாம் இல்லை. இவங்க இப்போது அதை மீமாக பண்ணி ட்ரெண்ட் ஆகிறதுனால நிறைய பேருக்கு மிஸ்இன்ஃபர்மேஷன் தான் இருக்குது தவிர ஆக்சுவலாக என்ன நடக்குது என்ன ப்ராப்ளம் யாருக்குமே தெரியாது. அவரை சொல்ல போனால் நான் சொல்லுவேன், இதை ஓப்பனாகவே சொல்லலாம், அவர் வந்து மியூசிக் காடு தான் சொல்ல போனால். இந்தியன் மியூசிக்லேயே அவர் எனக்கு தெரிஞ்சு இப்போது ஒன்றும் இல்லைனா இப்போது சிம்பிளாக வந்து ஒரு பாட்டை வந்து கம்போஸ் பண்ணோன்னா
தியரிட்டிக்கலாக ஓகே, எக்ஸ்பெரிமெண்டலாக ஓகே, அட்லீஸ்ட் ஒரு 5 notes வச்சாதான் ஒரு சாங்கே கம்போஸ் பண்ண முடியுங்கிற ஒரு பின்பம் இருந்துச்சு. பின்பம் இல்லை, அது ஃபேக்டாகவே அனௌன்ஸ் பண்ணி அது ஒரு ஸ்டாண்டர்ட் இருந்துச்சு. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, லண்டனில் ஒரு கான்சர்ட்டில் ரீகா 3 நோட்டு தான் ஃபுல் பாட்டை வந்து அவங்க சொல்கிறாங்க. அதுவும் சும்மா வாசிச்செல்லாம் காமிக்க வாயிலே சொல்கிறாங்க, அது அப்படியே பாட்டாக வருது. இப்போது உங்களுக்கே தெரிஞ்சு யார் வந்து நோட்ஸ் எழுதி பாட்டு கம்போஸ் பண்ணுறவங்க யார் இருக்காங்க சொல்லலாமா? இல்ல எல்லாம் இப்போ எலக்ட்ரானிக் ஆயிடுச்சு. எல்லாம் நான் எலக்ட்ரானிக் கேள்விப்பட்டேன் இளையராஜா கேன் ரைட் மியூசிக். வெஸ்டர்ன் கிளாசிக்கல். அதாவது ஒரு மியூசிக்கல் ஷீட்டில் நோட்ஸ் எழுதி சில பாட்டெல்லாம் வந்து அவங்க எழுதி பார்க்க கூட இல்லை, அதாவது எழுதி அப்படியே அவங்க ஆர்கெஸ்ட்ரா கொடுக்குறாங்க, இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்ட் வாசிக்கிறாங்க, ரெக்கார்டிங் போகுது, பட்டுன்னு ஏதோ ஆஃபீஸில் டாக்குமெண்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி. அதான் அவங்களோட இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்ட் இருக்காங்க இல்லையா, அவங்களோட இன்டர்வியூலாம் பார்த்தா ஒரு பர்சன் வந்து இவ்வளோ ஜீனியஸாக இவ்வளோ ஹார்ட் ஒர்க்கிங்காக எப்படி அவர் வந்து அவருடைய எல்லா இன்டர்வியூ நான் கன்சியூம் பண்ண இன்டர்வியூஸ் ஆகட்டும், அவங்க பற்றின இருக்கிற இன்ஃபர்மேஷன் வெளில வர, இவர் மியூசிக்னா எனக்கு மியூசிக் தான் வாழ்க்கை தான் மியூசிக்னு இருந்தவர். அந்த ஹார்மோனியம் பெட்டி விட்டதே இல்லை அவங்க, டு த லெவல் தட் மியூசிக் தான் எனக்கு எல்லாமே அன்ட்டு ஒரு லைஃபையே சாக்ரிஃபைஸ் பண்ணி அதுக்காக இருந்தவர் அவர். அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு இது வந்து பெரியவங்களாம் சொல்லி கேட்டிருக்கேன், மியூசிஷியனாக போனாங்கனாலே ரொம்ப வந்து இந்த ட்ரிங்க்ஸுக்கு ஸ்மோக்கிங்க்கெலாம் அடிக்ட் ஆயிடுவாங்கன்னு சொல்லிட்டு போதைக்கு ரொம்ப அடிமையாவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருந்துச்சு. ஆனால் ஒரு மியூசிஷியன் அதெல்லாம் எதுவுமே தொடாமல் மியூசிக் தான் எனக்கு எல்லாமே, அதுதான் என் போதை அப்படின்னு ஒரு க்ரோனா ஒரு பர்சன் வந்து இளையராஜா சார். ரொம்ப டிசிப்ளின், ரொம்ப ஒரு 7:30-8 ஸ்டுடியோ வந்தாருன்னா நைட்டு ஓவர் நைட்டு கண்டினியூஸா ஹவர்ஸ் கணக்கில் இருப்பாராம். எதுவுமே இல்லாம மியூசிக் தான் லைஃப். அவர் இன்னும் இவ்வளோ கோட்டடான ஒரு மியூசிஷியன் இப்போ கூட அவங்க காலையில் கர்நாடிக் வெஸ்டர்ன் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, அதுவும் டிஃப்ரெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில். த்ரூஅவுட் த ஹோல் ஜேர்னி ஹஸ் பின் லேர்னிங். இப்போ கூட பாருங்க சிம்பனி போட்டிருக்காரு இப்போ லண்டனில் வந்து வேலியன்ட் இதை பற்றி பேசலாம். அவர் ஒரு இன்டர்வியூ பண்ணார், இதே ஏர்போர்ட்டில் கிளம்புறப்போ அவங்க சொல்கிறதுல அவ்வளோ வந்து ஒரு ரொம்ப யதார்த்தமான வேண்டுகோள் என்னென்னா, நான் இதை வந்து ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்மில் விட மாட்டேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார். அதுக்கு நிறைய பேர் வந்து இவர் மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாரு அவர் சொல்ல வந்ததே வேறு விஷயம். ஒரு சிம்ஃபினின்னா என்ன, ஒரு நிறைய எலிமெண்ட்ஸ் வந்து ஒரு ஹார்மோனியஸாக சம்திங், அதுதான் ஒரு சிம்ஃபனி. அந்த வார்த்தையே அவ்வளோ அழகாக இருக்குது சிம்ஃபனி. இப்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஹாலில் நான் சிம்ஃபனி வந்து ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணுறேன், நீங்கள் வந்து உட்காருங்க, அது உங்கள் வாழ்க்கையை மாற்றலைன்னா என்னை வந்து என்ன வேணால் கேளுங்க அப்படின்னு அவங்களே வந்து ஓப்பனாக டிக்ளேர் பண்ணுறாங்க. அப்போது த மேன் ஹேஸ் தட் மச் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் ஆன் இஸ் கிராஃப்ட். அதுல வந்து நீ சொல்ற அதே இதை சொல்லியிருப்பாரு, இது வெறும் ஆரம்பம் தான். ஆமா அப்படின்னு அதாவது அவர் வயசு என்ன வயசு இப்ப ஆரம்பங்கிறதுனா இப்போ நினைச்சு பாரு அவர்கிட்ட எவ்வளவு. ப்ளஸ் அவங்க இன்ட்ராக்ட் பண்ற இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்ட் மியூசிஷியன்ஸ் ஆகட்டும், தேர் ஆன் இன்டர்நேஷனல் லெவல்லே அவங்க டாப். இப்போ அவங்க வந்து வியந்து பாக்குறாங்க, இவர் வந்தாரு மியூசிக் ஷீட்ல நோட் எழுதி கொடுத்துட்டு. அவங்க ஆக்சுவலா பிடிஎஸ் கப்புள் ஆஃப் பிடிஎஸ் வீடியோஸ் நானும் பார்த்தேன். அந்த மிக்ஸ் பண்றவங்க வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து அவ்வளோ ஆச்சரியமா பாக்குறாரு அந்த சிம்பனி மிக்ஸ் பண்றவங்க. ஆனா சிம்பனி மிக்ஸ் பண்றவங்கலாம் சாதாரண ஆளுங்க இல்லை, ஏன்னா அவ்வளோ ஸ்டேஜிங் பண்ணுவாங்க சவுண்டு, அத்தனை இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு வயலின் மட்டுமே ஒரு 30-40 ட்ராக் இருக்கும். ஆமாம், வயலின் கோரஸ் மட்டுமே ஒரு 30-40 இல்லை. ட்ராக். இப்போ நம்ம இந்த சிம்பனி இதெல்லாம் வச்சுட்டு கூட நான் என்ன சொல்றேன்னா, யோசிச்சு பாரு 1970s இன்ட்ரடியூஸ் ஆகிற ஒரு மியூசிக் டைரக்டர் இப்போ 2024-25ல வந்து விடுதலை 2க்கு போடுறாரு. என்ன மியூசிக் ட்ரெண்டிங், அப்போ கூட ட்ரெண்டிங். நினைச்சு போற ஒரு எரா ஆஃப் ட்ரெண்டிங். 50 இயர்ஸ் ஆகும் ட்ரெண்டிங்னா அவங்களுடைய சப்செட்டுமே அவங்க இன்ஃப்ளூயன்ஸ்ல தான் பாட்டே வருது. அதான் சொல்றேன். இல்லை நீ நான் கேட்குறேன், விடுதலை 2ல நேற்று நான் நைட்டு கேட்டுட்டு இருந்தேன், தினந்தனமா பாட்டு கேட்டுட்டு இருந்தேன். எனக்கு அவ்வளோ இன்னுமே என்னால் அதை டைஜஸ்ட் பண்ணிக்கவே முடியல. சோல் டச்சிங் மியூசிக்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் அவர் வோக்கல் பற்றி பேசியே ஆகணும். ரொம்ப வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, மென்க்கு வந்து அவ்வளோ ப்ராடான வோக்கல் பாடவே வராதுன்னு சொன்னாங்க. ஆனால் அவருக்கு உண்மையாலுமே ரொம்ப ஒரு மாதிரி ப்ராடான வோக்கல் தான். ஆனால் அந்த ஃப்ரீக்வன்சிஸ் வந்து அவர் வோக்கலில் கொண்டு வரது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பறவை ஏங்கி இருக்கிறாய், அப்புறம் அறியாத வயசு, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, பொட்டு வைத்த ஒரு வட்ட நிலா வந்து அவரோட வாய்ஸ்ன்னு இருக்கும். ஆக்சுவலாக அதுதான் நாங்கள் சொல்லிடுறேன். இது வந்து நீயா நானால வந்து ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க,
அப்போல்லாம் வந்து இந்த கேசட் பற்றி விட்டு பேசிட்டு இருந்தாலும் கேசட் கொடுப்பாங்களாமா. அதில் எப்படின்னா இளையராஜா பண்ண ட்ராக் சாங்ஸ் கொடுப்பாங்களாமா. ஓ இளையராஜா பண்ண ஒரிஜினல் ட்ராக். அப்போ வந்து இப்போ நீ சொன்னில அந்த பொட்டு வைத்த வட்டனில அந்த பாட்டில் அந்த பாட்டு அப்புறம் ஜெயசுதாஸ் எப்படி பாடுவாராமா, பொட்டு வைத்த இவர் வந்து அப்படி பாடுவாராமா. கட் பண்ணி இவர் எப்படி பாடுவாராமா, பொட்டு வைத்த ஒரு வட்டனில அந்த ஒருல ஒரு டிப் அப்படியே ஒரு அந்த லேடி அவங்க அவ்வளவு இதா சொல்றாங்க. நினைச்சு பாரு அது எத்தனை வருஷம். அவர் வந்து அந்த இழுக்கவே மாட்டாரு, அந்த பொட்டு வைத்த அப்படின்னு இருக்க மாட்டேன், பொட்டு வைத்த ஒரு வட்ட நீலா இப்படிதான் போவார் எல்லா பாட்டும். ஈவன் எண்ணெய் தாளாட்ட வருவாளா கூட அவர் ட்ராக் இருக்கு. ஆமா ஆமா அதுலயே அப்படிதான் பண்ணுவாங்க. அது சூப்பரா இருக்கு. அந்த எண்ணெய் தாளாட்ட வருவாளா இழுக்கலாம், எண்ணெய் தாளாட்ட வருவாளா அவ்வளவுதான், இப்படிதான் பார்ப்பேன். இதை சொன்னதுனால ஞாபகம் வந்துச்சு, அந்த ஆர்கெஸ்ட்ரா பத்தி பேசிட்டு இருந்தேன். வயலின்ல வந்து ஸ்ட்ரிங் எல்லாம் இருக்கு. இப்போ அந்த மியூசிக் ஷீட்ல ஒரு ஜி நோட் வந்து போகுது, சஸ்டெயின்ல ஜி நோட் ஒன்று போகுது. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதாவது ஒரு செக்ஷன் ஆஃப் வயலின்ஸ் இருக்காங்க, ஒரு செக்ஷன் பிரித்து அந்த நோட்டை வந்து ஒரு ஆக்டிவ் ஷிஃப்ட் பண்ணி அந்த நோட்டை ஒரு ஆக்டிவ் ஷிஃப்ட் பண்ணி அந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு இவங்க போயிட்டு. ஏன்னா அவங்க ஸ்டைல் ஆஃப் ரெக்கார்டிங் அதுதான். அவங்க மியூசிஷியன்ஸ் எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு டியூனான மியூசிஷியன்ஸ் தான் இருப்பாங்க. அவங்களுடைய ஆர்கெஸ்ட்ரா வந்து வெரி ஹேண்ட் பிக்டெல்லாம் இல்லை, அவர் கூடயே ட்ராவல் ஆகி அவருக்கு ஏற்ற ஒரு ஆர்கெஸ்ட்ரா செட்டு அவருக்கு அடாப்ட் ஆகிட்டாங்க. இவங்க வந்து இந்த லண்டன் போய் அந்த ஆர்கெஸ்ட்ரா கூட இன்ட்ராக்ட் பண்ணப்போ அந்த ரெக்கார்டிங் இன்ஜினியர் வந்து வியந்து போயிட்டார். அவர் அவ்வளோ ஷாக்ல இருக்காரு. ஈவன் அந்த பிடிஎஸ் வீடியோவில் கூட பாருங்க, அந்த வயலினை வந்து வாசிக்க சொல்லுவார். ஃபர்ஸ்ட் ஒரு இதை வந்து ஒரு ஆக்டனில் வாசிக்க சொல்லுவார், அப்படியே அதை என் பண்ணுறது வந்து அப்படியே சொல்லுவார், தன்னன்னு சொல்லுவார். அவங்க வந்து புரியாதவங்களுக்கு 2 டைம் சொல்லி 3ஆவது டைம் வாசிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கே இந்த மாதிரி ஒரு அவுட்புட் வர அவங்களுக்கே ஷாக்கு. அந்த பிடிஎஸ்ல பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ வருஷமா அவங்க லைஃப் டெடிகேட் பண்ணி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்காக வாசிக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு நோட்ஸ் எழுதி கொடுத்து என்ன இதெல்லாம் இப்படிலாம் சத்தம் வருமா அப்படிங்கிற ஒரு யோசிக்கிறாங்க. ஒரு ஆள் வந்து ஒரு விஷயத்துல எவ்வளோ ஊறி போயிருந்தா பண்ணாமலே அது இப்படிதான் வரும் அப்படின்னு எழுதி கொடுக்குறாரு. அதுதான் ஜீனியஸ் இல்லை. நான் இப்படி பேசிட்டே போனா அழுதுறேன் நான். அவ்வளோ அதான் ஃபேன் பாய்ங்கிறத தாண்டி ஒரு மியூசிக்கோட யதார்த்த அவர் வாய்ஸ் டிஸ்கிரைப் பண்ணணும்னா ஒரே வார்த்தை யதார்த்தம். அவர் என்ன ஃபீலில் பாடுறாரோ அந்த ஃபீல் வந்து டைரெக்டாக வந்து ஒரு ஃபீல் ஆகும். அது வந்து நீங்கள் ஒன்றும் இல்லை, காலையில் எழுந்திரிச்சிட்டு ஜனனி பாட்டு போடுங்க, உங்க சூப்பர் மாறிடும், அந்த நாள் மாறிடும். இது ஆகலைன்னா என்ன வந்து அடிக்க இல்லை நிஜமா யோசிச்சு பாரு. உண்மையாலுமே அது வந்து எப்படி சொல்றது, அந்த ஒரு பக்தி பாடல் மாதிரி இருக்காது. நான் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட்லாம் கேட்டுட்டு இருக்கப்போ ஏதோ மூவி சாங்குன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் தான் போய் பார்த்தா அது ஒரு ரிலீஜியஸ் ஆல்பம்னு எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. அவ்வளோ நல்லா பாடிருப்பார் ஜனனி. இல்லை இப்போது ராஜா சார் பாட்டு, ராஜா சார் பற்றி பேசும்போது இங்கே எத்தனையோ பேர் அவங்களோட அம்மா தாத்தா எல்லாத்தையும் கட்டி போட்டு ஆண்டவர் இன்னைக்கு அவங்களோட ஒரு 5 ஜெனரேஷனுக்கு அவர் ரூல் பண்ணிட்டு யோசிச்சு பாருங்க. அவர் வந்து அன்னக்கிளியில் ஆரம்பிச்சாரு, அப்படியே வந்தாரு 90ஸ்ல இந்த காதலுக்கு மரியாதை, கண்ணுக்குள் நிலவு, அப்படியே விஜய் சாரோட அந்த பீக் டைம், அப்படியே வந்து அப்படியே 2010 பிதாமகன், அப்புறம் நான் கடவுள், அந்த மாதிரி நிறைய பண்ணாரு. நான் கடவுள் பத்தி பேசணும்னா எனக்கு நான் கடவுள் படம் இளையராஜான்னு ரொம்ப வருஷம் தெரியல. ஏன்னா அவரோட அந்த யூஸ்வலாக இளையராஜா பாட்டுன்னு ஒரு பெஞ்ச் மார்க் இருக்குமா, அதை அப்படியே ஒட்டச்சிட்டு ஒரு பாட்டு போட்டிருப்பாரு. அந்த ஓம் சிபோகம் பாட்டெல்லாம் அந்த பீட்டு எப்படியே ரைஸ் ஆகிட்டே போகும் கடைசி வரைக்கும். பேசிக்காக சொல்லணும்னா எவர்கிரீன். ஆமாம் எவர்கிரீன், ராஜா இஸ் எவர்கிரீன். ஆனால் நம்ம ஜென்ரேஷன் தான் கடைசி. அந்த எஃப்எம்ல கேட்டதா இருக்கட்டும், ஆமாம் அது எஃப்எம் டு ஸ்பாட்டிஃபை, ஆப்பிள் மியூசிக், அது ஒரு இத நம்ம தான் ஈவன் நம்ம டேப்ல வினைல் மட்டும் தான் நம்ம வந்து வினைல் மட்டும் ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணது கூட எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஒரு இது இருக்கு. பட் நம்ம சைல்ட்ஹுட்ல வந்து டேப்லாம் நான்லாம் வீட்டுல மூட்டையா இருக்கும், எடுத்து அந்த குட்டியா ஒரு பிளேயர் இருக்கும், வாக்மேன் இருக்கும் சோனில, அதுல போட்டு ஹெட்ஃபோன்ல கேட்டுட்டு இருப்போம். அப்பெல்லாம் நல்லா இருக்கும் அது. ஆனா இது நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன், நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். நம்ம ஜென்ரேஷன், அதாவது அந்த 1998 to 2005 இல்லை 4-6ன்னு வச்சுக்கோங்க, இந்த பார்ட் ஆஃப் இந்த செட் ஆஃப் ஜென்ரேஷன் வந்து ரொம்ப லக்கி. ரொம்ப லக்கி. ஏன்னா மில்லினியல்ஸ் அவங்களுடைய இதுவும் நம்ம ஆக்சஸ் பண்ணியிருக்கோம், இந்த இப்போ இருக்கிற ஜென்ஜியோடைய இதுவும் ஆக்சஸ் பண்ணியிருக்கோம். நம்ம வளர்றப்போ வி ஹேட் அ வெரி நைஸ் கிராஃப் ஆஃப் டெக்னாலஜி. நான் வந்து ஒரு விஷயம் நோட் பண்ணேன், என்னோட ஒரு ஜூனியர், என்னோட ஒரு வயசு சீனியர், இவங்ககிட்ட வந்து சும்மா ஜென்ரலாக பேசிகிட்டு இருக்கப்ப ஒரு விஷயம் நோட் பண்ணேன். ஒரு ஷோ பண்ணுற மாதிரி ஒரு ஸ்கிரிப்டு,
அதை எப்படி பண்ணுறதுன்னு கேட்குறப்ப இந்த லலிதாவின் பாட்டுக்கு பாட்டு மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அங்கே இருக்கும் யாருக்குமே தெரில. நம்ம ஜென்ரேஷன்லாம் லலிதாவின் பாட்டு அப்துல் ஹமீத், ஆமாம், அவருக்கு வந்து அவ்வளோ நாலேஜ். ஆமாம், படம் பாட்டு எல்லாமே அவருக்கு தெரியும். அந்த ஷோ இத்தனைக்கும் அவங்க வந்து 2000 பிறந்தவங்க தான். 2003 2000 இருந்தாங்க. அவங்களுக்கே அது ரியலைஸ் ஆகல. அதுதான் எனக்கு ஆச்சரியம். நம்மலாம் வந்து அதை பார்த்தா வளர்ந்தோம். லலிதாவின் பாட்டுக்கு விசுவின் அரட்டை அரங்கம், அந்த கலக்க போவது யாரு, கலக்க போவது சன் டிவியில் போடுவான். இதை தான் நம்மளாம் பார்த்து வளர்ந்தோம். இந்த ஒரு இதே தெரியாமல் இருக்காங்களே இவங்க, எப்படி வந்து இந்த மாதிரி ஒரு ஜெம்மெல்லாம் வந்து எப்போ இவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறாங்கன்னு எனக்கு அப்போ தான் தோணுச்சு. ஆனால் ரொம்ப வருத்தமான விஷயம் என்னென்னா, இதெல்லாம் உங்களுக்கு நாங்கள் எக்ஸ்போஸ் பண்ணுறோம், நாங்களே ரெடியாக எக்ஸ்போஸ் பண்ணுறோன்னு சொன்னாலுமே அவங்க ரெடியாக இல்லை. ஆமாம், இது இப்போ எப்படின்னா ரொம்ப இவங்களுக்கெல்லாம் இந்த இப்படி ஒரு இது இருந்ததே தெரியாதனால ஒரு மாதிரி அதை எதுக்கு நான் தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு சோனுக்கு அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, அதெல்லாம் ஓல்டு ஃபேஷன்டு, நம்ம அந்த ஜென்சி, நம்ம வந்து அந்த ஒரு வைப்பில் இருக்கணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட். பட் இதுதான் வைபே. ஆமாம், இங்கே எவ்வளோ இருக்குது தெரியுமா. நம்ம ஒன்றும் இல்லை, இளையராஜா சார் பாட்டு மட்டுமே, தமிழில் போட்ட பாட்டு மட்டுமே கேட்டிங்கனாலே உங்களுக்கு ஒரு 20 வருஷம் ஆகும். ஒவ்வொரு பாட்டு தினம் ஒரு பாட்டு கேட்டாலே. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபுல்லாக ஃபாரின் ஆத்தர்ஸு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் ட்ரெண்ட் ஆகிற பாட்டை கேட்டுட்டு இருக்கிறது. இதுதான் வந்து அது இப்போ என்ன தெரியுமா, இப்போ இருக்கிற அந்த ஜென்ரேஷன்லாம் ஏன் இளையராஜா பாட்டு கேட்குறானுங்கன்னா, முக்கால்வாசி பேர் இந்த ரீல்ஸ் பார்த்து, இந்த ரீல்ஸ் மட்டும் இல்லைன்னா இளையராஜான்னு ஒருத்தர் இருந்தாருன்னே மறந்துருப்பானுங்க. அந்த குருபாயோட ஒரு வீடியோ ரொம்ப ட்ரெண்ட் ஆகும். சார் ரொம்ப அண்டர் ரேட்டட் ப்ரோ, யாரு ப்ரோ இளையராஜா ஒரு பாட்டு கேட்டேன், சூப்பராக போட்டிருக்காரு. நான் ஷாக் ஆனது எப்போன்னா, எனக்கு தெரிஞ்ச சில பேர் வந்து இளையராஜா பாட்டு கேட்டிருக்கீங்களான்னு நான் கேட்டால், அவரெல்லாம் நான் எல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. மஞ்சுமேல் பாய்ஸ்னா ஒரு படம் வந்துச்சு. ஆமாம், அதில் என்ன பாட்டு வந்துச்சு சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ஐயோ கண்மணி அன்போடு காதல், இது எல்லாரும் டக்கு எல்லாரும் போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. நான் போய் கேட்டேன், இளையராஜா பாட்டு நான் செமையா இருக்குடா, நீ சொல்லி நான் கேட்கல, மிஸ் பண்ணிட்டேன்னு சொன்னாங்க. சில பேர் தான் சொன்னாங்க, மற்றவங்களும் எனக்கு தெரியும், சும்மா இப்படி எடுத்து இப்படி சக்கர் பிச்சு கையில வச்சுக்கணும், சப்பு நடிச்சிடணும். அதாகட்டும், இல்லைன்னா லோக்கி அவங்க மூவி வரப்போ ஆகட்டும். ஆமாம், அந்த ஆசை அதிக வச்சாகட்டும். நீ அந்த இந்த பாட்டு பாடம் கைதி எடுத்துக்கோவேன். கைதியில் அந்த நைட்டு அந்த லாரி ஸ்டார்ட் பண்ணி போவாங்க, அவரும் கேபி விதினாவும் போயிட்டு இருப்பாங்க. போயிட்டு இருக்கப்போ அந்த லாரி வந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகும். உடனே அந்த புது ரோட், அந்த ஜேசுதாஸ் பாடல்கள்னு இருக்கும், அதை போட அடிமை புது ரோட்டுல அந்த வீர ஆல்பம் வந்து உண்மையாவே சொல்லி ஆகணும், சூப்பரா இருக்கும். அந்த ஓ பட்டர்ஃப்ளை பாட்டுலாம் அவ்வளோ நல்லா கம்போஸ் பண்ணியிருப்பார். அந்த ஆல்பமே விக்ரம் சாரோட டெபியூட் மூவின்னு நினைக்கிறேன். இல்லை விக்ரமோட டெபியூ இல்லை, விக்ரம் வந்து செகண்டோ தேர்டு படம். அவர் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஷன் வேற ஏதோ படத்துல, அது யாருக்குமே தெரியாது. நிறைய பேர் அதுதான் ஃபர்ஸ்ட் நினைச்சிட்டு இருக்காங்க, அது ஃபர்ஸ்ட் இல்லை. ஆனா அதுல வந்து அந்த பாட்டு நினைச்சு பாரு, ஒரே வார்த்தை ஓ பட்டர்ஃப்ளை தான், ஒரு இன்னொரு 2 லைன் இருக்கும் சொல்ல போனா. அந்த 2 லைனை வச்சு அந்த என்டையர் பாட்டு இருக்கும். அது இன்னைக்கும் அந்த பாட்டு கேட்டா நல்லா இருக்கும், அவ்வளோ ஒரு நல்ல மெலடி இருக்கும். அதாவது அதெல்லாம் நிஜமாலே no one can match, அட்லீஸ்ட் ஒரு 10% கூட. நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ரீல்ஸில் ட்ரெண்ட் ஆனதுக்கப்புறம் அந்த ட்ரெண்டிங் சாங் மட்டுமே லூப்பில் கேட்குறீங்க. நிறையா பாட்டு இருக்குது இளையராஜா சாரோடது. நானே இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு தான் இருக்கேன். என் பிளேலிஸ்ட்டில் என்னோடய நான் தனியாக ஒரு டிவைஸ் வச்சுருக்கேன், MP3யில் வச்சுருக்கேன். அதில் இருக்கும் 1000-2000 பாட்டுக்கு மேலே இருக்கும். பட் இருந்தாலும் இந்த பர்சனல் பிளேலிஸ்ட், இந்த ஸ்ட்ரீமிங் ஆன் த கோல் இருக்கிறதுக்காக அதுலேயே இப்போ எனக்கே ஒரு 300-350 பாட்டு தான் தாண்டி இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, அண்டர் ரேட்டட் யாருமே கேட்காத பாட்டு ஒரு 300-350 தாண்டி இருக்குது. இன்னும் எடுத்தோம்னா டெய்லியும் ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது. ஈவன் 3ஆம் பீரியட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, வானெங்கும் தங்க விண்மீன்கள்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டோட கே பாலச்சந்திரன் சினிமாட்டோகிராஃபி, ஸ்ரீதேவி மேம் நடிச்சிருப்பாங்க. அப்ப ஹவாய் தீம்ல அத பார்த்தா ஏதோ எப்படி ஒரு ஹாலிவுட் படமா இருக்கும் வீடியோ. அதுக்கு ஏத்த மாதிரியே ஜானகி அம்மா பாடி இருப்பாங்க. நான் பாருங்க, அந்த டைம்ல நீங்க யோசிச்சு பாருங்க, ரொம்ப ரிசர்வ்டான க்ரௌட், ரொம்ப ரிசர்வ்டான க்ரௌட். அவங்களுக்கு ஒரு ரொம்ப மாடர்னா ஒரு அப்ராட்ல இருக்கிற பீச் சீன், அப்போ இருந்த பிகினி ஸ்டைல்ஸ்ல ஒரு வீடியோ ஷூட் பண்ணியிருக்காங்க. அது வந்து அந்த க்ரௌடுக்கு வந்து டிஸ்டர்பே ஆகாத அளவுக்கு எடுத்து கூட இல்லை, அது ரொம்ப ப்ரெசென்ட்டா இருக்கும். ஆனா அது நார்மலைஸ் பண்ற அளவுக்கு அது ரொம்ப நல்லா எடுத்திருப்பாங்க.
அந்த மியூசிக் கூட ரொம்ப ஒரு மாதிரி அப்படியே ஸ்லோவா போய் எக்ஸ்டாட்டிக்கா தங்கவின் ரொம்ப சூப்பரா நல்லா இருக்கும். ஆக்சுவலாக அந்த மூன்றாம் பிரிவில் வந்து நிறைய பேர் இந்த பூங்காற்று புதிரானது மட்டும்தான், அது மட்டும்தான் நிறைய பேர். ஆமா அப்புறம் அந்த கண்ணே கலைமானே, கண்ணே பொன்னிலாவே பாடுவார். ஆமா ஆமா ஆமா. அது வந்து முடிச்சதுக்கு அப்புறம் அவர் ரிவீல் ஆகிற இடத்துல அந்த அவர் சைக்கோ ஆக்சுவலா அந்த படத்துல அந்த பாட்டு வந்து அவர் ஒரு சைக்கோ, அவர் அந்த பொண்ணை கடத்தி வச்சு பாடிட்டு இருக்காரு. என்ன நீ பொண்ணு லவ் சாங்கே கிடையாது, அது வந்து ஒரு சைக்கோ அப்டேட் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் கிட்னாப் பண்ணிட்டு வந்து ப்ளே பண்ற ஒரு சாங். நினைச்சு பாரு அந்த இடத்துல ஒரு பாட்டு என்ன நீ பொண்ணு வச்சிருக்காங்க. இப்போ அவ்வளோ நல்ல பாட்டு. இதை பத்தி பேசலாம். அதாவது நீங்க எல்லா துறையிலும் பாருங்க, ஒருத்தர் வந்து அந்த கிராஃப்ட் வந்து ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஒரு ஜீனியஸா இருக்காருன்னா அவங்க பண்றது வந்து நிறைய பேருக்கு அப்செட் ஆகும். கண்டிப்பா. ஏன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்டடான ஒரு பாத்து இருக்கும் இப்படிதான் பண்றதுன்னு தெரிஞ்ச விஷயம் பண்றதுக்கு பிரேக்கிங் ஸ்டீரியோடைப்ஸ். இவர் என்னென்ன பண்ணியிருக்காருன்னா, இப்போ கர்நாடிக் மியூசிக் இருக்கு, அதுல வந்து இதுதான் டிஃபைன் ஆயிருக்கும். இதை பேசினா எவ்வளோ பேருக்கு கோவம் எனக்கு தெரியாது. தென் ஒரு ராகா எடுத்துக்கிட்டிங்கன்னா சரி கமப்பா த நிசா 7 நோட்டா, இந்த 7 நோட்டை வந்து ரீஅரேஞ்ச் பண்ணி அந்த காம்பினேஷனெல்லாம் இருக்கும். அது ஒரு இதுவும் ஒரு ராகான்னு வரும். இப்போ சாரி 2 ரீ இருக்குது, மேஜராக பாடினா மேஜர் ஸ்கேல், மைனராக பாடினா மைனர் ஸ்கேல், இதெல்லாம் இருக்குது. இப்போ ராகானா அதே இன்னும் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் காம்பினேஷன்ஸ் வரப்போ. இந்த ராகா வந்து சோகத்துக்கு தான் இருக்குது, இந்த ராகா சந்தோஷத்துக்கு தான் இருக்குது, அந்த மாதிரி எமோஷன்ஸ் நிறைய இருக்கு. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, சோகமான ராக வச்சு டியூட் சாங், ஒரு சந்தோஷமான ராக வச்சு சோக கதை, ஒரு காலையில் எந்திரிச்சு அந்த பக்திகரமான ராகா வச்சு ஒரு கிளப் சாங், இந்த மாதிரி எல்லாம் நிறைய பண்ணப்போ அந்த டிஸ்கோ ராமா டிஸ்கோ கிருஷ்ணா வந்து சம்திங் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. இது வந்து ஒரு டிஃபைன்ட் அமௌண்ட் ஆஃப் டைம்ல நிறைய கர்நாடிக் சிங்கர்ஸ் இல்லை கர்நாடிக் அசோசியேஷன்ஸ் வந்து இவங்க மேலே கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அப்படியா? கேஸ் ஃபைல்னா அவங்களுக்கு அஃபெண்ட் ஆயிருக்கு, அவ்வளோ அளவுக்கு அஃபெண்ட் ஆயிருக்கு. அது பியூரிஸ்ட்ஸ் இருப்பாங்க. எனக்கு என்னன்னு தோணுதுன்னா, ஸ்கூல் சொன்னப்போ தான் அந்த கர்நாடிக்கில் இருக்க பவுண்ட்ரிஸ் எல்லாம் வந்து உடச்சிட்டு வந்தான்ட்டு. எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த டைமில் கர்நாடிக் மியூசிக்னாலே இவங்க தான் அப்படின்னு ஒரு பவுண்ட்ரிஸே உடச்சிட்டு வந்தவர் அவர். ஏன்னா அப்போ வந்து யாரையுமே விட மாட்டாங்க. கர்நாடிக்னால இவங்க தான் பண்ணணும்னு ஒன்று இருந்துச்சு. அந்த டைமில் சோ கால்டு ஒரு இடத்துலேருந்து வந்து ஒரு கம்மியான இடம் அப்படின்னு சொல்கிற இடத்துலேருந்து வந்து டோட்டல் இண்டஸ்ட்ரியுமே புரட்டி படிச்சார். அதான் இவங்க வந்து அந்த கர்நாடிக் மியூசிக்கோடைய அந்த ஃபார்மலான ஸ்ட்ரக்சர் எல்லாம் உடச்சி வந்தார். ஸோ அதனாலேயே நிறைய பேர் அஃபெண்ட் ஆகி அதெல்லாம் போச்சு. ஆனால் வாட் ஸ்பீக்ஸ் டு த லாஸ்ட்னா அவங்க ஆர்ட் தான். அதான் இந்த மாதிரி விஷயம்லாம் ரொம்ப யதார்த்தமாக இருக்கும். ஒரு ஆர்ட்னா அது குறை சொல்லலாம், கிரிட்டிசைஸ் பண்ணலாம், அது பொய்ன்னு சொல்ல முடியாது, இருக்குது. வேண்டோவே எடுத்துக்கோங்க, அவர் ஹிஸ்ட்ரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாரோட? வேண்டோ. அவர் ஒரு ஆர்டிஸ்ட். அவர் வந்து இது பண்ணுறப்ப பிச்சைக்காரன் பைத்தியக்காரன் சொல்லிட்டு இருந்தாங்க. அவர் ரோட்டில் இருந்து சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட பிச்சைக்காரன் நிலைமையில தான் இருந்தார். ஓகேங்களா? ஆனால் அவர் இறந்ததுக்கப்புறம் அவர் ஆர்ட் வந்து அவ்வளோ ஒரு பொக்கிஷம் ஆயிடுச்சு. இப்போ வேண்டாக். ஓகேங்களா? அதே மாதிரி தான் சொல்கிறாங்க. இப்போ இவர் வந்து எவ்வளவு தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அவர் அப்படி இப்படின்னு சொன்னாலும், கமல் சொல்லுவார்ல, ஒரு என்ன பண்ணுறது பாட்டு நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி. இல்லை ஒன்றும் இல்லை. இப்போ நான் இந்த நீதானே இது பேசிகிட்டு இருந்தோம்ல, எண்ணினிய பொன்னிலாவை பற்றி பேசிகிட்டு இருந்தோம்ல. எண்ணினிய பொன்னிலாவை முடிஞ்சோடனே அந்த டெரக்டர் வந்து கண்டுபிடிச்சிருவாரு இவர் தான் கில்லருன்னு. வீட்டுக்கு வந்துருவாங்க. பார்த்தா அவரோட நைபராக இருந்திருப்பார் அவர். அப்போ ஆல்ரெடி தெரியும் அந்த சைக்கோவுக்கும் அந்த டெரக்டருக்கும் ஆல்ரெடி இருக்கும். அப்போ அம்மா எங்கே அப்படின்னு கேட்டோன்னே அப்போ அந்த டெட் பாடி ஸ்கெலட்னு காமிப்பாங்க. அப்போ வந்து ஆசை ராஜா, ஐயோ அந்த பாட்டு நான் ஹார்ட் பண்ண செய்வோம் சீரியஸாக. நைட் அந்த பாட்டை கேட்டோன்னு வையன், அது ஒரு மெலடி, அதோட பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா பயமாக இருக்கும் அந்த சாங்கு. ஆனால் அது அவ்வளோ நல்ல மெலடி. ஆனால் அது தனியாக ஒரு இருட்டு காட்டுலையோ இல்லை இருட்டு ரூம்லையோ நீ கேட்கும்போது எனக்கு பயம் வரும். அந்த ஜோனுக்குள்ளே கொண்டு போகும் அந்த பாட்டு. ஆனால் அவ்வளோ நல்ல மெலடி. அதுதான் எங்கள் அப்பா கூட சொல்லுவாங்க. இப்போ எங்கள் அப்பாவுக்கும் எனக்கு ஃபார்முலான மியூசிக் எஜுகேஷன் இதெல்லாம் ஏதோ தெரிஞ்ச வரைக்கும் ஒரு ஸ்கெல்டன் மட்டும் தான் தெரியும், ராகா இருக்குது தாங்க இருக்குது சரி. ஆனால் எங்கள் அப்பா என்ன சொல்லுவார்னா, நீ எந்த கம்போசர் வேணால் கொண்டு வா, என்ன பண்ண இளையராஜா அவங்கக்கிட்ட ஒன்று இருக்குது, அது மேஜிக்னு கூட நிறைய பேர் சொல்லுவாங்க, அது மற்ற எந்த டைரக்டர்கிட்டையும் இல்லை. அதான் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ரொம்ப நல்ல மெலடி சாங் உங்களை வந்து அந்த படம் பார்த்து பயம்ட்டு இல்லை, அந்த இயரி டோனை வந்து ஒரு மெலடி சாங்கில் வருது. அது இப்போ கூட பார்த்தீங்கன்னா இவ்வளோ டிஜிட்டலைசேஷன், இவ்வளோ எஜுகேஷன் எல்லாம் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு.
ஆனால் இந்த அளவுக்கு ஒரு இன்ட்ரிகசியோட ஒரு மியூசிக் இப்போ வருதா? இல்லை. அந்த ஆர்ட்டை வந்து எவ்வளோ டிவோட் பண்ணி பண்ணுறாங்களோ, அந்த ஆர்ட்டுக்கு எவ்வளோ ட்ரூவாக இருக்காங்களோ அதுதான் அவுட்புட்டாகவே வருது. அந்த வகையில் இளையராஜா சார்லாம் ரொம்ப என்ன சொல்கிறது, பியூர் பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் டிவோஷன் அவங்க காட்டினது. ஏன்னா இத்தனைக்கும் சொல்ல போனால் நிறைய பேர் அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. ஃபேமிலி வந்து இவங்க இம்பார்ட்டன்ஸில் மியூசிக் தான் இம்பார்ட்டன்ட் போகிறாங்க நிறைய இடத்துல. அவங்க லேஷ் அவுட் ஆகிறதாகட்டும் எல்லாம் அதனால தான். அவ்வளோ டெடிக்கேஷன் அவ்வளோ டிவோஷன் இருக்குது மியூசிக் கிட்ட அவங்க. இப்போ நீங்களே நினச்சிக்கோங்க, ஒரு ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து ரொம்ப தீவிரமாக டிவோட்டடாக இருக்கீங்க. இப்படி யாராச்சும் வந்துட்டு ரொம்ப மேட்ரே இல்லாத விஷயத்த உங்ககிட்ட சொன்னால் கண்டிப்பாக கோவம் வரும். அந்த மாதிரி தான். அதுதான் இப்போ அவர் வந்து முன்கோபக்காரரு, எதுக்குனாலும் கோவப்படுவார், எதுக்குனாலும் எரிஞ்சு விடுவார் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. காரணம் என்னென்னா, இப்போ நீங்கள் போய் இளையராஜா சார்ட்ட ஒரு பாட்டு பாடுறீங்கன்னா அது உங்கள் மொதல் பாட்டு கிடையாது நீங்கள் தப்பு பண்ணுறதுக்கு. இப்போ நல்லா வெல்வர்ஸ்டு சிங்கர், அவங்களுக்கு எல்லா ராகமும் தெரிஞ்சு அவர் சொல்கிற மாதிரி நோட்ஸில் பாடுறது தெரிஞ்சால் மட்டும்தான் அவர்கிட்ட போய் பாட முடியும். அந்த டைமில் நீங்கள் தப்பு பண்ணிங்கன்னா அவருக்கு அவ்வளோ தெரியும். இந்த சின்ன விஷயத்தில் தப்பு பண்ணால் எல்லாத்துக்குமே கோவம் வரும். அந்த கோவத்தை தான் அவர் வெளிப்படுத்துறாரு. இப்போ அவர் வந்து பாட்டை தாண்டி வேற இடத்துல எங்கேயாவது கோவத்தை வெளிப்படுத்திருக்காருன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அவர் யாரு கேட்டாலுமே அவர் பாடுறப்ப சின்னதாக இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறவங்க தான் பயங்கரமாக திட்டணும். வேற அவர் பர்சனலாலாம் திட்ட மாட்டார். அவருக்கு வந்து என்னென்னா அவருக்கு மியூசிக்கில் அவ்வளோ தெரியுது. அவரோட விஷன் வந்து நீ கொண்டு வரணும், இல்லைனா எனக்கு டென்ஷன் ஆகும், நான் திட்டுவேன் அப்படிங்கிறது தான். அது தப்பே கிடையாது. ஏன்னா அவர் இன்டர்வியூவில் கூட ஜோக்கிங்காக சொல்லியிருப்பாங்க, நீங்கள் எல்லாம் நான் இது பண்ணுறீங்க இன்ஸ்ட்ருமெண்ட் இப்படி திட்டுறேன்னா அதுக்காக தான் நான் வேலைக்கு வச்சுருக்கேன், வேலையை ஒழுங்காக பண்ணலன்னா திட்டாமல் என்ன பண்ணுறது. கரெக்டு தானே. இப்போ ஒருத்தவங்களை ஒரு இதுக்கு வேலைக்கு கூப்பிட்றோம். இப்போ வந்து எடிட்டிங் ஒருத்தவங்க கூப்பிட்டு வரோம், நீங்கள் எடிட்டிங் பண்ணணுங்கிறதும் வேலை. இந்த கட்டு எப்படி வைக்கிறதுன்னு வந்து கேட்டாலோ இல்லை இந்த கட்டு தப்பாக வச்சாலோ காண்டாக தானே போகும். நம்ம எல்லாத்துக்கும் அது தானே காண்டாகும். அது அவர் கோவப்படுறது வேலிட் தானே. நினச்சிப்பாரு இந்த ஹெட் வெயிட் அதெல்லாம் வச்சுக்கோவேன். நீ வந்து ஒரு 5000 பாட்டு போட்ட ஒரு ஆளுன்னு வச்சுக்கலாம். நீ அப்போ வந்து எப்படி ஹம்பிளாக இப்படி கைகிட்ட நிற்ப, கண்டிப்பாக யாருக்குமே அந்த ஆட்டிடியூட் வராது. சரி, நீங்கள் வந்து ஒரு அப்பார்ட் ஃப்ரம் ஒரு நார்மல் ஒரு சராசரி ஒரு பாயிண்ட் நீங்கள் ஒரு அவ்வளோ ஹிட் அடிச்சுட்டு யாருனாலுமே நார்மலாக இருக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1000 கோடி சொத்து வச்சிருக்கோம்னு வச்சுக்கலாம். அவ்வளோ விடுங்க, 5 டிகிரி முடிச்சவங்களுக்கே அவ்வளோ ஹெட் வெயிட் இருக்கு. ஒரு 1000 கோடி சொத்து வச்சிருக்குன்னு வச்சுக்கலாம். 1000 கோடி சொத்து வச்சிருக்கவங்க எப்படி ரொம்ப நார்மலா அப்படியே கையை இது பண்ணிட்டு ஹம்பிளா இருப்பாங்க? கண்டிப்பா இருக்க மாட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு இது இருக்கும். அதுதான் சொல்லப்போனா அவர் நினைச்சிருந்தா அதெல்லாம் ஈஸியா பண்ணிருக்கலாம். அவர் அதெல்லாம் எங்கேயுமே காமிச்சது இல்லையா. அவர் பகட்டா இருக்காரு ஹம்பிளா இருந்தாலுமே அது அவங்க ஃபிளேவர்ல அவங்க இருப்பாங்க. ஆமா, ஏதாச்சும் இதுல கண்டிப்பா வந்து அது அதான் அவங்க இதில் இருப்பாங்க. இப்போ போயிட்டு சம்மந்தமே இல்லாமல் ஏதாச்சும் ஒன்று சொன்னால் கண்டிப்பாக அப்படி தான் ரியாக்ஷன். ஆமாம், இப்போது நியூஸ் பேட்டியில் இந்த மாதிரி நியூஸ் ப்ரெஸ் மீட்லலாம் இந்த மாதிரி உள்ள கேள்வி கேட்கணுமாங்கிற அளவுக்கு கேட்பாங்க. அப்போ ஆனால் லேஷ் அவுட்டை வச்சு இவங்களை இது பண்ணுறது இதெல்லாம் கொஞ்சம் வேடிக்கையாக இருக்கும். ஆமாம், சரி. இந்த பாட்காஸ்ட் பத்தாது, நம்ம இன்னொரு பார்ட் 2 பாட்காஸ்ட் வந்து என்டையரா இந்த சீரிஸ் ராஜாக்காகவே ராஜா தான் சொல்லி ஒரு மூவிஸ் பத்தி நிறைய பேசலாம். ஆமா, அதுல வந்து நம்ம நிறைய இருக்கு மூவிஸ் பத்தி. நான் சொல்றேன். ஆமா, இல்ல எனக்கு பிடிச்ச ஒரு பர்சன் இல்ல அவ்வளோலாம் இல்ல. எனக்கு படங்கள் பிடிக்கும், பட் பாட்டை பத்தி எனக்கு அவ்வளோ தெரியாது. பட் அது உங்களுக்கு தெரியும். ஸோ அதை பத்தி நம்ம படம் சொல்லுங்க, நாங்கள் பாட்டு. ஓகே, அப்படி பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த பாட்காஸ்ட் வந்து இதோட எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் த எண்ட் ஆஃப் திஸ் பாட்காஸ்ட். ஸோ அடுத்த ஒரு பாட்காஸ்ட்டில் திரும்பி உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.